ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியோகிராஃபி 6th to 12th பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். சரிங்களா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் the study of universe is called cosmology. The term cosmos is derived from the Greek word cosmos. இப்போ என்ன அப்படின்னா, காஸ்மாலஜி அப்படின்றது எதை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி பிக் பேங் தியரினா என்னன்னு பார்த்துடலாம். பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி. இந்த பிக் பேங் தியரி அப்படின்றது 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் அப்படின்றது உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியா இருந்த இந்த யூனிவர்ஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்பேண்டிங்கா போனதுக்கு காரணம் வந்து இத்தனை பில்லியன் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13.7 பில்லியன் இயர்ஸ் எகோ இந்த பிரபஞ்சம் வந்து உருவாச்சு. பெருவெடிப்பு கொள்கை, தமிழ்ல பிக் பேங் தியரி அப்படின்னா பெருவெடிப்பு கொள்கை. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, எப்படி வந்து நம்மளுடைய பிரபஞ்சம் அப்படின்றது உருவாச்சு அப்படின்றத பத்தி மென்ஷன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப நம்ம ஹியூமன்ஸ் நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, புவியில இருக்கோம். எர்த்து, இந்த எர்த்து எதை சுத்துது அப்படின்னா, சூரியனை சுத்துது. சோலார் சிஸ்டம். அப்போ நான் எங்க இருக்கோம் அப்படின்னா, இந்த அகாடமில இருக்கோம். இந்த அகாடமி எங்க இருக்கு அப்படின்னா, எர்த் புவியில இருக்கு. இந்த புவி எதை சுத்தி வருது அப்படின்னு பார்த்தா, சூரியனை சுத்தி வருது. சூரியன் எதை சுத்துது அப்படின்னா, கேலக்சி. கேலக்சி நம்ம இருக்கக்கூடிய கேலக்சிக்கு பேரு மில்கி வே கேலக்சி. பால்வெளின்னு சொல்லுவாங்க. மில்கி வே கேலக்சி. அப்போ இந்த மாதிரி நிறைய மில்லியன் ஆஃப் கேலக்சி சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். அப்போ நம்மளுடைய கேலக்சி மாதிரி நிறைய கேலக்சி சேர்ந்துதான் எதை உருவாக்குது அப்படின்னா, பிரபஞ்சத்தை உருவாக்குது. அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து உருவாகிறதுக்கு 13.7 பில்லியன் ஆண்டுகள் ஆனதா சொல்றது எதுன்னு பார்த்தா, பிக் பேங் தியரின்னு சொல்லக்கூடிய பெருவெடிப்பு கொள்கை. சரிங்களா? அடுத்து, இந்த யூனிவர்ஸ் தோணுனதுக்கு அப்புறம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய எர்த்தோடைய ஆரிஜின் அப்படின்றது 4.6 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்துதான் 500 மில்லியன் இயர்ஸ்ல யார் தோன்றியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் வந்து தோன்றியிருக்கும். ஃபர்ஸ்ட் உயிரினம் தோன்றது 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப என்ன அப்படின்னா, யூனிவர்ஸை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு காஸ்மாலஜி. எப்பயுமே சொல்றோம், லாஜினா எதையோ ஒரு விஷயத்தை பத்தி லேர்ன் பண்றது, படிக்கிறதுன்னு பார்த்தோம். காஸ்மோ அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பத்தி படிக்கூடியது. இப்ப காஸ்மோஸ் அப்படின்றது எந்த மொழி சொல் அப்படின்னா, கிரீக்க மொழி சொல். அடுத்து, a light year is the distance traveled by light in a year at a velocity of 3 lakh kilometer per second. அதுவே சவுண்ட் அப்படின்றது எவ்வளவு தூரம் டிராவல் ஆகும் அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர். அப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய லைட் வெளிச்சம் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுதோ அதை லைட் இயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு செகண்டுக்கு ஒளியானது லைட் அப்படின்றது எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுதுன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் போகுது. அதுவே ஒளின்னு சொல்லக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ் எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுதுன்னா ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் தான் போகுது. அப்போ எவ்வளவு வேரியேஷன் இருக்குன்னு பாருங்க, லைட்டுக்கும் சவுண்ட் வேவ்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து, 1.3 மில்லியன் எர்த் ஃபிட் இன்சைட் த சன். சூரியன் அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிரபஞ்சத்துல இந்த அண்டத்தை பத்தி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அண்டத்துல முக்கியமான 2 விஷயம் தான். ஒன்னு ஸ்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, இன்னொன்னு பிளானட்ஸ். நாள் மீன், கோல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாள் மீன் அப்படின்னா ஸ்டார்ஸ். ஸ்டாருக்கு எக்ஸாம்பிள் தான் யாருன்னா சூரியன். அப்போ ஸ்டாருக்கும் நாள் மீனுக்கும் கோல் மீனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஹீட்டும் இருக்கும், லைட்டும் இருக்கும். அவங்களுக்குன்னு சுயமா வெளிச்சமும் இருக்கும், ஹீட்னு சொல்லக்கூடிய வெப்ப ஆற்றலும் இருக்கும். அப்ப சூரியன்ல பாருங்க லைட்டும் இருக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜியும் இருக்கு. இப்ப கோல் மீன் சொன்னா பிளானட். இப்ப எர்த் எடுத்துக்கிறோம், நம்ம கிட்ட ஹீட் லைட் கிடையாது. நம்ம யாருக்கிட்ட இருந்து தான் வாங்குவோம்னா சூரியன் கிட்ட இருந்து வாங்குவோம். அப்போ 1.3 மில்லியன் எர்த் ஃபிட் இன்சைட் த சன். இமேஜின் ஹவு பிக் த சன் இஸ். அப்ப அவ்வளோ பெரிய சூரியனுக்குள்ள நம்ம புவி மாதிரி எத்தனை புவியை வைக்க முடியும்னா 1.3 மில்லியன் எர்த்தை வந்து அதுக்குள்ள வைக்க முடியும். அப்ப சூரியன் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. The distance between sun and the earth is about 150 million kilometer. அதுக்கப்புறம் a flight flying at a speed of 800 km per hour from the earth, it would take 21 years to reach the sun. அப்ப என்ன அப்படின்னா, சூரியனுக்கும் புவிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுடைய சூரியன். சூரியனை புவி எப்படி சுத்தி வரும் அப்படின்னா வந்து சுற்றுவட்ட பாதையில ஆர்பிட் பண்ணும்.
அப்ப நம்மளுடைய எர்த் வந்து இங்க இருக்காங்க. அப்போ நம்ம எர்த் வந்து சூரியனை சுத்தி வரதுக்கு எடுத்துக்கக்கூடிய கால அவகாசம்ன்றது ஒரு வருஷம்னு சொல்லுவோம். 365 நாட்கள். 365 நாட்களோட கூடுதலா 6 மணி நேரம். இந்த 6 மணி நேரம் தொடர்ந்து ஒரு 4 ஆண்டுகள் நம்ம அடிக்கிட்டு வரனால தான் அடுத்து ஒரு நாள் கூடுது. அதுதான் லீப் ஆண்டா கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருடமும் சூரியன் பூமி வந்து சூரியனை சுத்தி எடுத்துட்டு வர டிஸ்டன்ஸ் அப்படின்ற டைம்ன்றது எவ்வளோனா 365 நாட்களோட 6 மணி நேரம் கூடுதல். இந்த 4 வருடங்களுடைய 6 மணி நேரம் சேருது தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 6 4 24 24 மணி நேரமா கிடைக்கும். லீப் ஆண்டுன்ற அந்த 24 மணி நேரம் ஒவ்வொரு வருடத்தோடைய எஞ்சி இருக்கக்கூடிய அந்த 6 மணி நேரம் தான். அப்போ புவி வந்து சூரியனை சுத்தி வரதுக்கு சுற்றுவட்ட பாதையில சுத்தி வரதுக்கு இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து சுத்தி வரதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா எவ்வளவு வருஷம் டைம் எடுத்துக்குது அப்படின்னா ஒரு வருஷம் இல்லைன்னா 365 நாட்கள். அதுவே இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபிளைட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னா இப்படி சொல்றாங்க. சுற்றுவட்ட பாதையில இல்லாம நேரா ஃபிளைட் மூலியமா போச்சுன்னா 800 கிலோமீட்டர் பர் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு 800 கிலோமீட்டர் வேகத்துல போச்சுன்னா புவி வந்து சூரியனை நெருங்க 21 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா சுற்றி வரும்போது நம்மளுக்கு ஒரு இயர் எடுத்துக்கும். ஒரு வருஷம் இல்லைன்னா 365 நாட்கள். ஆனா அது க்ளோசஸ்டா நெருங்கி போகும்போது போய் ரீச் ஆகிறதுக்கு 21 வருஷம். எந்த ஸ்பீடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 800 கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கும் போது அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா அப்ஹீலியான் மற்றும் பெரிஹீலியான். அப்ஹீலியான்னா என்ன, பெரிஹீலியான்னா என்ன அப்படின்னா பெரிஹீலியான் அப்படின்னா எர்த் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன். அப்ஹீலியான் அப்படின்னா ஃபார்தஸ்ட் பொசிஷன் த எர்த் ஃப்ரம் த சன். இது வந்து நம்மளுடைய புவி. புவி வந்து சூரியனை சுத்தி வர இந்த காலகட்டத்துல ஒரு சில நேரங்கள்ல நெருக்கமாக வரும். அப்போ சூரியனுக்கும் புவிக்கும் உள்ள அந்த கால இடைவேளை அப்படின்றது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் பெரிஹீலியான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சுற்றுவட்ட பாதையில சுத்தும் போது ஒரு சில காலகட்டத்துல புவியும் சூரியனும் நெருக்கமாக சந்திப்பாங்க. அப்ப வந்து பார்த்தா அதுக்கு என்ன பேருனா பெரிஹீலியான். அப்ஹீலியான் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய சூரியனுக்கும் புவிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து தொலைவு அதிகமா இருக்குது. தொலைவு கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெரிஹீலியான். தூரமா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்ஹீலியான். ஃபர்ஸ்ட் ஹீலியான், ஹீலியோ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா சூரியனை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப சன்ஃபிளவருக்கு சயின்டிபிக் நேம் ஹீலியாந்தஸ் ஆனஸ் அப்படின்னு வரும். அப்ப ஹீலியான் அப்படின்னா சன்னுன்னு அர்த்தம். அப்போ பெரிஹீலியான்னா சன்னுக்கு பக்கத்துலன்னு அர்த்தம். அப்ஹீலியான்னா சன்னுக்கு தூரத்துலன்னு அர்த்தம். இதே கான்செப்ட் தான் அப்போஜி அண்ட் பெரிஜின்னு படிப்போம். ஜீன் வந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம புவியையும் நிலவையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா மூன் வரும். மூன் எதை சுத்துது? நம்மளுடைய புவியை சுத்துது இல்லைங்களா? புவியை யார் சுத்துறாங்க? நிலா சுத்தி வரும். அப்ப என்ன அப்படின்னா நிலவும் புவியும் எர்த்தும் மூணும் தூரத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அப்போஜி. அருகில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பெரிஜி. அப்போ அப்ஹீலியான் பெரிஹீலியான்னா எதோட தொடர்பு படுத்தி சொல்லுவோம் அப்படின்னா நம்ம சூரியனோட தொடர்பு படுத்தி சொல்லுவோம். அதுவே அப்போஜி பெரிஜி அப்படின்னா நம்ம எதோட தொடர்பு படுத்தி சொல்லுவோம் அப்படின்னா நிலவை வச்சு சொல்லுவோம். அப்ப பக்கத்துல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பெரிஜி, தொலைவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு அப்போஜி. சரிங்களா? இது வந்து பார்த்தா நிலவோட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் டாபிக். ISRO launched India's first ever moon mission Chandrayaan 1 in 2008. 2023ல வந்து நம்ம என்ன பண்ணோம்? சந்திரயான் 3 வந்து நம்ம அமுச்சுட்டோம். அது அமுச்சுட்டு அது ரீச் ஆன அந்த ஆகஸ்ட் 23 தான் நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா வந்து நேஷனல் ஸ்பேஸ் டேவா கொண்டாடுறோம். நம்ம அமுச்சுட்ட சந்திரயான் 3 நிலவை போய் சென்றடைந்த ஆகஸ்ட் 23 நேஷனல் ஸ்பேஸ் டேவா கொண்டாடுறோம். ஓகேங்களா? அப்ப சந்திரயான் 1 பாத்துக்கோங்க, சந்திரயான் 2 பாத்துக்கோங்க, சந்திரயான் 3 எதை பத்தி அப்படின்னா நிலாவை பத்தி ரிசர்ச் பண்ண ஒரு மிஷன் தான் அது. இதே சுக்கிரயான் மிஷன் ஒண்ணு பார்ப்போம். சுக்கிரன்னு சொல்லக்கூடிய வெள்ளி கிரகம் வீனஸ்க்கு நம்ம அமுச்சுட்டதுக்கு பேர் சுக்கிரயான் மிஷன். சூரியனுக்கு அமுச்சுட்டது ஆதித்யா L1. இந்த மாதிரியான மிஷன்ஸையும் நீங்க அப்படியே பார்த்துட்டு வரணும். அப்போ சந்திரயான் 3 வந்து 2023 ஆகஸ்ட் 23ல நிலால போய் ரீச் ஆனதால இந்த தேதியை நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா நேஷனல் ஸ்பேஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். அடுத்து The Gulf of Mannar Biosphere Reserve in Indian Ocean covers an area of about 10,500
ஸ்கொயர் கிலோமீட்டர் இன் த ஓஷன். அப்போ மன்னார் வளைகுடால இருக்கக்கூடிய பல்லுயிர் அந்த ரிசர்வ்ல வந்து பார்க்கும்போது அதோடைய பரப்பளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 10,500. அப்போ இந்த ஃபேக்சுவலான விஷயத்தை மட்டும் மெமரைஸ் பண்ணா போதும். இஸ்துமஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு நிலப்பகுதி 2 பெரிய நிலப்பகுதியை வந்து அட்டாச் பண்றதா இருக்கும். இல்ல ஒரு நிலப்பகுதி 2 பெரிய வாட்டர் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய தண்ணீர் பகுதியை இணைக்கக்கூடிய பகுதியா இருக்கும். அப்போ இஸ்துமஸ் அப்படின்றது ஒரு நிலப்பகுதி 2 பெரிய நிலப்பகுதிகளையோ இல்ல 2 பெரிய கடல் பகுதிகளையோ இணைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பீடபூமிகள் தமிழ்நாட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தருமபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி இருக்கு. அடுத்து த பிளைன்ஸ். ஃபர்ஸ்ட் பீடபூமி பார்க்கறதுக்கு முன்னாடி உச்சிகள் வச்சு நம்ம பார்க்கும்போது மிகவும் உயரமா இருந்தா அதுக்கு பேரு மலை. உயரம் கொஞ்சம் கம்மியா தட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு பீடபூமி. இதுல இருந்து படிவமா உருவாகிறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிளட் பிளைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சமவெளிகள் உருவாகும். சமவெளிகளுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது கடலோடு கலந்து கோஸ்டல் ஏரியாஸ் உருவாகும், கடலோர பகுதிகள். அப்போ லேண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைட் வைஸ்ல நம்ம பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு இமயமலை, இதையே நம்ம வந்து 3 டைப்ஸா பிரிப்போம். பீடபூமிகள்ல இந்தியாவில வந்து சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்லக்கூடிய மத்திய பீடபூமியும் தக்கான பீடபூமியும் இருக்கும். அதுக்கடுத்து பார்க்கும்போது சமவெளிகள், நதிநீர்களாலையும் மலையிலேருந்து வரக்கூடிய நீர்களாலையும் உருவாகக்கூடிய சமவெளிகள் பார்ப்போம். கடைசியா வந்து நதிகள் அடிச்சுட்டு போய் கடலோட கலக்கக்கூடிய இந்த ரீஜன் ஆனது கடலோர பகுதிகள்னு சொல்லக்கூடிய கோஸ்டல் ரீஜன்ஸ். அப்போ இந்த மாதிரி ரீஜன்ஸா பிரிப்போம். அப்போ பீடபூமிகள்ன்றது இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பிளைன்ஸ் ஹேவ் பீன் த கிராடல்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஃப்ரம் த earliest times. The Indus in India, Nile Valley in Egypt are some of the early civilization which developed and flourished. அப்போ நாகரிக தொட்டில் அப்படின்றது எந்த இடத்த சொல்லுவாங்கன்னா வந்து நதிக்கரைகளை தான் சொல்லுவாங்க. இதுக்கு சான்றா நம்ம இந்தியாவிலே பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகம், அதே மாதிரி வந்து பார்த்தா கீழடி சிவிலைசேஷன், இதே மாதிரி பார்த்தா சீன நாகரிகம், எஜிப்திய நாகரிகம். எஜிப்துன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நைல் நதி இருக்கு. இந்தியாவில் வந்து பார்த்தா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு. அதே மாதிரி வந்து மெசபடோமியால 2 நதிகள் இருக்கு. அப்போ நதிகளுடைய அடிப்படையில தான் வந்து என்ன உருவாயிருக்குன்னா நாகரிகங்கள் உருவாயிருக்கு. ஏன் அப்படின்னா நதி தான் வந்து வளமையான மண்ணு கொடுக்கும். நதிநீர் வந்து நம்ம பயன்பாடுக்கும் விலங்குகள் பராமரிக்கிறதுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷனே இதா தான் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் Mount Everest, which is the highest point, 8848 meter, was plugged into the Mariana Trench. Still, there would be 2,146 meters of water left. The depth in meters from mean sea level is donated as meter. அப்ப என்னன்றாங்கன்னா இந்த உலகத்திலே மிகப்பெரிய அகழி எது அப்படின்னு பார்த்தா பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய மாரியானா அகழின்னு சொல்லக்கூடிய மாரியானா ட்ரென்ச். இதோடைய அளவு எவ்வளவு சொல்லுவாங்கன்னா 10,994. அப்போ 10,994. இந்த அகழியில வந்து என்ன பண்றாங்க, எவரெஸ்ட் சிகரத்தை அந்த அகழிக்குள்ள நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த மலையே மூழ்கிடும் சொல்றாங்க. அப்ப அவ்வளோ ஆழமா இருக்குது அப்படின்றாங்க. எவ்வளோ இருக்கும் இதோடைய டிஸ்டன்ஸ் அப்படின்றது 10,994 மீட்டர். அவ்வளோ பெரிய அகழி எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல்ல இருக்கு. இதுக்குள்ள நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் அந்த சிகரத்தை போய் உள்ள வச்சோம் அப்படின்னா எஞ்சி 2,146 மீட்டருக்கு வந்து தண்ணி பரப்பு இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து த ஸ்பானிஷ் நேவிகேட்டர் ஃபெர்டினாண்ட் மெகலன் நேம்டு த ஓஷன் பசிபிக் மீனிங் காம் ஆர் டிராங்குவல். ஸ்பானிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு பையன் என்ன பண்ணிருக்காரு, மெகலன் அப்படின்னு ஃபெர்டினாண்ட் மெகலன் அப்படின்றவர் பசிபிக் பெருங்கடலுக்கு பேர் வச்சிருக்காரு. அதோட மீனிங் என்னன்னா காம், மிகவும் அமைதியாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் 6 டிகிரி சேனல் செப்பரேட் இந்திரா பாயிண்ட் அண்ட் இந்தோனேஷியா. நம்மளுடைய தெற்கு முனையில இருக்கக்கூடிய இந்திரா பாயிண்டையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்தோனேசியாவும் பிரிக்கக்கூடிய சேனல் எதுனா 6 டிகிரி சேனல். 8 டிகிரி சேனல் அப்படின்றது மால்டீவ்ஸ் மற்றும் மினிகாய். 8 பாருங்க, மால்டீவ்ஸ் மற்றும் மினிகாய். அதே 9 டிகிரி சேனல் அப்படின்றது லக்ஷதீபையும் மினிகாயையும். 9 டிகிரி சேனல் வந்து லக்ஷதீப் மற்றும் மினிகாய். 10 டிகிரி சேனல் அப்படின்றது அந்தமான் மற்றும் நிக்கோபார். அப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 டிகிரி சேனல் அந்தமான் மற்றும் நிக்கோபாரை பிரிக்குது. நெக்ஸ்ட் எனிதிங் பிகம் a resource only when its use is discovered. The needs of human beings are ever changing. According to the ever changing needs, resources keep changing. Time and technology are the 2 important factors that determine whether a substance is a resources or not. அப்போ எது வேணாலும் நம்ம ரிசோர்ஸ்ன்னு சொல்லலாம். வளம், அப்ப வளம்னா நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே வளம் தான். பாறைகளா இருக்கட்டும், கற்களாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்ம அது வளம் சொல்லலாம். எப்ப அது ஒரு வளம் நம்மளுக்கு தெரியும், அந்த வளம் நம்ம பயன்படுத்தும் போது அது பயன்பாடுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் கண்டுபிடிச்சாதான் அது வளம் மிக்க பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மனிதனுடைய தேவைகள் அப்படின்றது அன்றாடம் மாறிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், ஆட்டுக்கல் யூஸ் பண்ணோம், இப்போ நம்ம மிக்சர் கிரைண்டருக்கு மாறிட்டோம். அப்போ நம்மளுடைய தேவைகள் அப்படின்றது மாற்றம் அடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப டைம், காலமும் முக்கியம்,
டெக்னாலஜியும் முக்கியம். இப்போ ஒரு வளத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய டைம் மற்றும் அதுக்கான டெக்னாலஜின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சன் எனர்ஜி இஸ் டு ஜெனரேட் எலக்ட்ரிசிட்டி வாஸ் மேடு பாசிபிள் ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் சோலார் பேனல் டெக்னாலஜி. அப்போ சூரிய ஆற்றல்ல இருந்து சூரிய சக்தி எடுக்க முடியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு ஆற்றல் உள்ள ஒரு பொருள்னே நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி த ரிசைனிங் ஆஃப் கோல் அண்ட் பெட்ரோல் வாஸ் இன் நீட் ஆஃப் அன் எக்ஸசிபிள் ரிசோர்ஸ் டைம். அப்போ இது ஒரு காலகட்டத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம கிட்ட இருந்து எக்ஸசிபிளா ஆயிட்டு போயிடும். அப்போ இதோடைய டைம் அண்ட் டெக்னாலஜின்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து அது ரிசோர்ஸா இல்லையான்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், marine yeast have greater potential than the terrestrial yeast. They can be used in baking, brewing, wine, bioethanol and pharmaceutical protein production. அப்ப அந்த ஈஸ்ட்னு சொல்லக்கூடியது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்னா மெரைன் ஈஸ்ட். நம்மளுடைய நிலப்பகுதியில் கிடைக்கக்கூடிய ஈஸ்ட்டுக்கு பேர் என்னன்னா டெரஸ்ட்ரியல் ஈஸ்ட். நிலப்பகுதியில் கிடைக்கிறத விட கடல் பகுதியில் கிடைக்கக்கூடிய மெரைன் ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா பொட்டன்ஷியல் அதிகம் அப்படின்றாங்க. எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா பேக்கிங் ஈஸ்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நொதித்தலின் போது யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா பேக்கிங் இண்டஸ்ட்ரியில, பிரீவிங், வைன் மேக் பண்றதுக்கு, பயோ எத்தனால், பார்மசூட்டிக்கல் மருந்து தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இதெல்லாம் ஃபேக்சுவல், சும்மா ஒரு ரீட் விட்டுக்க வேண்டியதான். Tropical rainforests are called world largest pharmacy. 25% of natural vegetation are medicinal plants. அப்ப அயன மண்டலம் மலைக்காடுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அயன மண்டலம்னா எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம இருக்கிறது வந்து பார்த்தா பூமத்திய ரேகையில இருந்து கொஞ்சம் மேல இருப்போம். இதுதான் வந்து நம்மளுடைய பூமத்திய ரேகை. 23 டிகிரி நார்த்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கடக ரேகை இருக்கும். 23 டிகிரி சவுத்ல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து மகர ரேகை இருக்கும். அப்போ இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராபிக் ஜோன் இல்லைன்னா டொரீடு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு இடைப்பட்ட பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து டிராபிக்கல் ஜோன் இல்லைன்னா டொரீடு ஜோன் சொல்லுவாங்க. மிகவும் வெப்பமா இருக்கும். அப்ப வெப்பம் எப்பயுமே அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அழுத்தம் வந்து கம்மியா இருக்கும். அப்ப வெப்பம் அதிகமா இருந்தா அழுத்தம் வந்து கம்மியா இருக்கும். அப்போ இந்த இடத்துல வருடாந்திரம் முழுக்க என்ன அடிக்கும்? வெயில் அடிச்சுட்டே இருக்கும். வெயில் அடிச்சுட்டே இருக்கு, பக்கத்துல வந்து என்ன இருக்கு? கடல் இருக்கு. வெயில் அடிச்சுட்டே இருக்கு, கடல் நீர் ஆவியாகி அதுக்கப்புறம் என்ன ஆகுது? எவாபரேஷன் ஆகி கண்டென்சேஷன் ஆகி திரும்பி மழை நீரா நமக்கே கிடைக்கும். அப்ப வருடாந்திரம் முழுக்க மழை பெய்யக்கூடிய காடுகள் அயன மண்டல மலைக்காடுகளா இருக்கும். டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்றது இந்த பர்டிகுலர் ரீஜன் தான். நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த பகுதிகளில் இருப்போம். அப்ப நம்ம கிட்டயுமே வந்து பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை, வடகிழக்கு மாநிலங்கள் அதிகமா மரங்கள் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்ப டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஆர் கால்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபார்மசி. உலகத்திலே வந்து பெரிய ஃபார்மசி மருந்தகம் எப்படின்றாங்கன்னா இந்த அயன மண்டல மலைக்காடுகள் தான். 25% வந்து பார்த்தா இந்த காடுகள் வந்து எதுக்காக பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ், மருந்து தாவரங்களா இருக்கு. எக்ஸாம்பிள் சின்கோனா. இந்த சின்கோனா அப்படின்றது நம்ம பயாலஜில எங்க பார்ப்போம்னா மலேரியாக்கான ட்ரக்கா நம்ம யூஸ் பண்ணுவோம். வேக்சின் கிடையாது, மலேரியாக்கான மருந்தா சின்கோனாவுடைய மரப்பட்டைன்னு சொல்லக்கூடிய பார்க். சின்கோனா மரப்பட்டையில இருந்து எடுக்கக்கூடிய அந்த ட்ரக் வந்து எதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா மலேரியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து, ambergris is an extract from the sperm whale. A pound of 0.454 kg of sweet smelling ambergris is worth $63,000 and used in perfume industries. Sperm whale ஒரு kind of whale species இருக்கு. இந்த sperm whale உடைய இதுல இருந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னா ambergris. ஆக்சுவலி இது எதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து பெர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்காக, வாசனை பொருட்கள், வாசனை திரவியம் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. 0.454 கிலோ எடை கொண்ட அந்த ஆம்பர்கிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வருதுன்னா $63,000 $63,000 வருத்தான். அடுத்து, நாட் ரெஃபர்ஸ் டு த கன்வர்ஜென்ஸ் ஆஃப் மவுண்டைன் ரேஞ்சஸ். நாட்னா முடிச்சு. நம்ம இந்தியாவில பாக்குறது பாமீர் நாட்டுன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஒரு மலைத்தொடரும் இன்னொரு மலைத்தொடரும் சேர்ற இடத்துல உருவாகிறதுக்கு பேர் தான் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல முடிச்சு, இங்கிலீஷ்ல நாட். இதுக்கு எடுத்துக்காட்டு பாமீர் நாட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, a group of island is called an archipelago. The largest archipelago is Indonesia. குட்டி குட்டி தீவுகளா சேர்ந்து ஒன்றிணைஞ்சு உருவாகிறதுக்கு பேரு தான் வந்து ஆர்ச்சிபெலகோன்னு சொல்லுவாங்க. a group of islandனா நிறைய தீவுகள் ஒன்றிணைஞ்சு பெரிய தீவா உருவாகும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தோனேஷியா. இதே மாதிரி பிலிப்பைன்ஸ் இன்னும் நிறைய நாடுகள் வரும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்தோனேஷியா. இந்த அளவுக்கு நம்ம பார்த்தாலே போதும். அடுத்து,
Tibet is called the roof of the world and it is also known as the third pole because of its cold weather, largest reserve of fresh water and inhospitable environment. துருவ பகுதின்றது நம்ம பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருக்கிறது நார்த் போல், சவுத் போல், வட துருவம் மற்றும் தென் துருவமா. இந்த இடத்துல பாருங்க, திபெத் அப்படின்றது என்னன்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் கூரைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மூன்றாவது துருவம், துருவ பகுதியில் என்ன இருக்கும்? பனி கட்டிகள் தான் இருக்கும். அப்ப இது ஏன் வந்து மூன்றாவது துருவம்னு சொல்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய குளிர்ந்த வெதர், கோல்டு வெதர். அதுக்கப்புறம் பார்த்தா அதிக அளவுல ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீர்கள் வந்து அதிக அளவுல தேக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இன்ஹாஸ்பிட்டபிள் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல நம்மள மாதிரி மக்கள் வந்து அதிகமா வசிக்க மாட்டாங்க. சோ வந்து இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்றாவது துருவம் இல்லைன்னா உலகின் கூரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, the Three Gorges Dam has been constructed across the river Yangtze. It is the largest power station dam in the world, fulfill 10% of power needs of China. மூன்று பள்ளத்தாக்கு அணைன்னு சொல்லக்கூடியது எங்க இருக்குன்னா சீனால இருக்கு. இதுதான் வந்து பார்த்தா வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் டேம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கான நதி எதுன்னு பார்த்தா யாங்ஸே நதி. அதே மாதிரி இதோடைய பவர் ஜெனரேஷன்ல இதுதான் பெரிய இதுன்னு சொல்றாங்க. 10% சீனாக்கு தேவையான 10% ஆற்றல் வந்து கொடுக்கக்கூடியது இவங்க தான். அடுத்து, ரூபால் காலி டெசர்ட் இஸ் த லார்ஜஸ்ட் கண்டினியூஸ் சாண்டி டெசர்ட் இன் த வேர்ல்ட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் சவுதி அரேபியா. சவுதி அரேபியால தென்கிழக்கு பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு பாலைவனம் தான் வந்து இந்த ரூபால் காலி அப்படின்ற பாலைவனம். தொடர்ச்சியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து மணற்பாங்கான பாலைவனமா இருக்கக்கூடியது. அடுத்து, பனாவே ரைஸ் டெரேஸ். The Banawe rice terrace were built 2000 years ago by the Ifugos people in the Philippines, located approximately about 1524 meter above the mean sea level. கடல் மட்டத்துல இருந்து 1524 மீட்டருக்கு மேல, இதுதான் கடல் பகுதி அப்படின்னா அதுல இருந்து 1524 மீட்டருக்கு மேல என்ன பண்றாங்க அப்படின்னா டெரஸ் கல்டிவேஷன், அடுக்கடுக்கா வந்து என்ன பண்றாங்கன்னா கல்டிவேஷன் பண்றாங்க. இந்த முறை வந்து பார்த்தா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிலிப்பைன்ஸ் நாடுல கொண்டு வந்திருக்காங்க. அது கொண்டு வந்த மக்கள் யாருன்னா இஃப்யூகோஸ் அப்படின்ற மக்கள். பனோவே ரைஸ் கல்டிவேஷன், அந்த டெரஸ்ல, அந்த படிக்கட்டா இருக்கக்கூடிய டெரஸ்ல அவங்க என்ன பண்றாங்க, இந்த வகையான ரைஸை வந்து போடுறாங்க. அடுத்து, அங்கார் வாட் அப்படின்றது எந்த நாடுனாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் கம்போடியா. இது வந்து பார்த்தா உலக பாரம்பரிய சைட்டா இருக்கு, தலமா இருக்கு. உலக பாரம்பரிய தலம் சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டு. இட் வாஸ் பில்ட் பை கிங் சூரியவர்மா 2. இரண்டாம் சூரியவர்மர் வந்து 1100 ஏடியில கட்டியிருப்பாரு. எங்க அப்படின்னா கம்போடியா. அங்கார் வாட் அப்படின்னா சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ்னு இருக்கு, டெம்பிள் சிட்டி இருக்கு, டெம்பிள்ஸ் சிட்டி இருக்கு. என்னன்னு பாருங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது எந்த மொழியில இருக்கு அப்படின்னா கெமேர் லாங்குவேஜ் அப்படின்ற மொழியில இருக்கு. உலகத்திலேயே மிகவும் பெரிய ஹிந்து கோவில் எதுன்னு பார்த்தா அங்கார் வாட்ல இருக்கக்கூடிய கம்போடியா கோவில் தான். அடுத்து, யூரோப்பியன் யூனியன். EU அப்படின்றது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் பாலிடிக்ஸ் ரிலேட்டடாகவும். அப்போ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் யூனியன் ஆஃப் 28 மெம்பர்டு வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ், 28 நாடுகள் சேர்ந்து உருவாக்குனது தான். எதன் பின்னணியில் அப்படின்னு பார்த்தா எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். இட் ஹாஸ் ஓன் ஃபிளாக் அண்ட் காமன் கரன்சி. இவங்களுக்குன்னு சொந்தமா சின்னமும் அவங்களுக்குன்னு கொடியும் அதே மாதிரி கரன்சியும் இருக்கு. அதுதான் யூரோ. நெக்ஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட். த லஷ் and dark colored fig and pine trees give black color to this region. Forest, காடு தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பசுமையா இருக்கும். இந்த காடுகள் பிளாக்கா இருக்கு. உடனே நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் இருக்கு இல்லையா, அதை இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான். இந்த காடு எங்க இருக்கு அப்படின்னா ஜெர்மனி நாட்டுல இருக்கு. அப்போ த லஷ் அண்ட் டார்க் கலர்டு, ஆக்சுவலி இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குமே டார்க்கா தானே இருக்கும். அப்ப லஷ் அண்ட் டார்க் கலர்டு, இங்க என்ன மாதிரியான மரங்கள் கிடைக்கும்னா ஃபிக்னு சொல்லக்கூடிய அத்தி மரமும் பைன் ட்ரீகளும் அதிகமா காணப்படக்கூடிய ரீஜன். இந்த காடுகள் எங்க இருக்குன்னா ஜெர்மன் நாட்டுல இருக்கு. அடுத்து, climate divider. The Alps mountains separate the Mediterranean climate from the cold climate of north. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வந்து என்ன பண்ணுன்னா வடக்கு பகுதியில் வந்து பார்த்தா ஆர்டிக் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய கோல்டு இருக்கும். கீழே வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து மெடிட்டேரியன் கிளைமேட் இருக்கும். இது ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய கிளைமேட் டிவைடரா இருக்கிறது தான் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ப்ஸ் எங்க இருக்குன்னா யூரோப்ல இருக்கு. ஐரோப்பால இருக்கக்கூடிய மலைத்தொடர் தான் ஆல்ப்ஸ். இது எதை ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுனா மத்திய தரைக்கடலையும் மேல இருக்கக்கூடிய குளிர்ந்த பகுதியையும் பிரிக்கக்கூடியதா இருக்கு. The surface of the area of earth is 510.1 million square kilometer. நம்மளுடைய புவின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அந்த குளோபோடைய உருண்டையோடைய ஏரியா எவ்வளோ அப்படின்னா 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இப்போ 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். தாலமின்னு நம்ம தமிழ் புக்லேயே பார்த்துருப்போம். தாலமின் பூகோள வரைபடம். தாலமி அப்படின்றவர் யாருன்னா கிரீக்கோ ரோமன் நாட்டை சேர்ந்த ஒரு மேத்தமெட்டிஷியன், ஆஸ்ட்ரானமர் மற்றும் ஜியோகிராஃபர். அப்போ இவர் தான் வந்து முதல் பர்சன் என்ன பண்றாருன்னா அச்சம் மற்றும் தீர்க்கத்தை வரைஞ்சு
வரைஞ்சவர் யாருன்னா மேப்ல லாட்டிடியூட் லாஞ்சிடியூட்னு சொல்லக்கூடிய அச்சம் மற்றும் தீர்க்கத்தை வரைஞ்சது இவர் தான். இவருடைய புக்கு தான் என்னது ஜியோகிராஃபியா பூலோகம்னு சொல்லக்கூடிய இந்த புக் எழுதியிருப்பாரு. இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லியிருப்பாருன்னா புவியோடைய சைஸு அதோடைய சுற்றளவு அதை பத்திலாம் மென்ஷன் பண்ணது இவர் தான். புவியோடைய சைஸு சுற்றளவு அச்சம் மற்றும் தீர்க்கம் பத்தி சொல்லியிருப்பாரு. The first globe was created by Greeks 150 AD. முதல்ல வந்து பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய குளோபை இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணது யாருன்னா கிரீக்கர்கள் தான். 150 ஏடிலே வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆஸ்ட்ரோனமரான ஆரியபட்டாவை அவருடைய புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவருடைய புத்தகம் என்னன்னா ஆரியபட்டா சித்தாந்திகா. நம்ம வந்து ஹிஸ்டரியில பார்த்திருப்போம். The stars in the sky seems to be towards the west because of earth rotation on its axis. அப்போ நம்ம மேல பார்க்கக்கூடிய இந்த சூரியன் எல்லாமே எந்த பக்கம் நோக்கி இருக்கும் அப்படின்னா மேற்கு நோக்கி இருக்கு. ஏன்னா வந்து புவி தன்னுடைய அச்சில சுத்திட்டு இருக்கனால நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே மேற்கு நோக்கி காணப்படும் சொல்லியிருக்காரு. அடுத்து ஈக்வேட்டர் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் லைன்ஸ் ஆஃப் லாட்டிடியூட் ஹென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் கிரேட்டர் சர்க்கிள். அப்போ நம்மளுடைய புவி இப்படி வட்டமா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய புவி இப்படி வட்டமா இருக்குன்னா இந்த 0 டிகிரின்றது ஈக்வேட்டர். லாட்டிடியூட் அப்படின்றது இப்படி மேல போக போக குறைஞ்சுக்கிட்டே போகும். அதே மாதிரிதான் இங்கேயும் கீழே போக போகவும் குறைஞ்சிட்டு ஒரு ஆரஞ்சு பழ ஷேப்ல நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ இது பார்க்க என்ன ஆகுனா அதோட சைஸ் குறைஞ்சிட்டே போகும். அப்ப இருக்கிறதுலே பெரிய சர்க்கிள் எதுன்னு பார்த்தா இந்த 0 டிகிரி. இப்போ 0 டிகிரி தான் இருக்கிறதுலே பெருசு. அடுத்து 0 டிகிரி அண்ட் 0 டிகிரி நார்த் அண்ட் சவுத் டு 2300 ஆஃப் நார்த் அண்ட் சவுத் வந்து என்ன சொல்றாங்கன்னா லோ லாட்டிடியூட். அதுதான் நம்ம டொரேட் ஜோன்னு சொன்னோம், டிராபிக்கல் ஜோன்னு சொன்னோம் இல்லைங்களா. 0 டிகிரில இருந்து 23 டிகிரி நார்த் சவுத். அதே மாதிரி 23 டிகிரி நார்த்ல இருந்து 66 வரைக்கும் நார்த் சவுத். நம்ம எப்படி பிக்டோகிராபிக்கலா பார்க்கலாம் அப்படின்னா இதுதான் வந்து நம்மளுடைய எர்த். இது 0 டிகிரி, இது 23. முன்னே பார்த்தோம் இதுவும் 23. இது மேல இருந்தா நார்த்து, இது கீழே இருந்தா சவுத்து. இது 90 டிகிரி வட துருவம், இது 90 டிகிரி தென் துருவம் சொல்லக்கூடிய சவுத் போல. இது வந்து 66 டிகிரி நார்த்து. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 66 டிகிரி சவுத்து. அப்போ இது நம்ம என்ன சொன்னோம் அயன மண்டலம்னு சொன்னோமா. வெப்பம் வந்து அதிகமா இருக்குமா, இது அயன மண்டலா. அடுத்து 23ல இருந்து 66, 23ல இருந்து 66 எப்படி இருக்கும் அப்படின்னா மிடில் லாட்டிடியூட். ஓவர் வெப்பமாவும் இருக்காது, ஓவர் குளிராவும் இருக்காது, மித வெப்பமண்டலமா இருக்கும். அப்போ டெம்பரேட் ரீஜன்ஸா இருக்கும். இதுக்கு அடுத்து போயிட்டாலே ஃபுல்லா குளிர்ந்த ரீஜன், இங்கிலீஷ்ல ஃப்ரிஜிட் ஜோன்னு சொல்லுவாங்க. 66ல இருந்து 90 டிகிரி, 66ல இருந்து 90 டிகிரி எப்படி இருக்கும் அப்படின்னா பயங்கர குளிரா இருக்கும், பயங்கர வெப்பமா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் பயங்கர குளிரா இருக்கும். ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறவங்க டெம்பரேட் ரீஜன். அப்ப அததான் இங்க சொல்றாங்க. லோ லாட்டிடியூட் அப்படின்றது இது, மிடில் லாட்டிடியூட்ன்றது இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 66ல இருந்து 90 டிகிரி நார்த் அண்ட் சவுத் பார்த்தோம் அப்படின்னா ஹை லாட்டிடியூட். அப்போ உச்சி ஹை லாட்டிடியூட் போகும்போது என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து the lines of longitude are found as semicircles covering 111 kilometer at the equator and 79 kilometer at 45 degree latitude. No space between the lines of poles. இப்பதான் நம்ம பார்த்தோம் இப்படி சமன் கோடுகளா போச்சு இல்லைங்களா. இப்ப ஈக்வேடார்ல பார்க்கும்போது 111 கிலோமீட்டர்ல இருக்கும். மேல 45 டிகிரி போகும்போது ஷேப் குறையும்னு சொன்னோமா, 79 கிலோமீட்டர் தான். அதே துருவ பகுதி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு கேப்புமே வந்து இருக்காது. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் டேட் லைன் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட். அப்போ இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன் 180 டிகிரி வந்து ஒரே ஸ்ட்ரெயிட்டுக்கு இருக்காது, ஒவ்வொரு நாடுகள் பாஸ் ஆகி வரனால கொஞ்சம் வளைவா தான் இருக்கும். அப்போ if the line is drawn straight, two places in the same country would have different dates. ஒருவேளை நேரா வந்துச்சு அப்படின்னா ரெண்டு கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்தா ஒரே கண்ட்ரில டேட்ஸ் வந்து வேரி ஆகும், ஒரே கண்ட்ரில 2 டைம்ஸ் வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது கிராஸா தான் வளைஞ்சிருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனா இருக்காது அப்படின்றாங்க. இன்டர்நேஷனல் டேட் லைன் இஸ் ஃபவுண்ட் zigzag in certain places to avoid confusion. அப்போ இந்த மாதிரி zigzag லைன்ஸா தான் வரும், ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா ஒரே நாட்டில் 2 வகையான டேட்ஸ் வந்து வரனால. அடுத்து the word meridian is derived from the Latin word meridianus. இது லத்தீன் மொழிச்சொல். மெரிடியன் அப்படின்றது லத்தீன் மொழிச்சொல். மெரிடியானஸ் அப்படின்னா மிட் டேன்னு அர்த்தம். மெரிடியஸ் அப்படின்னா மிடில், டைஸ்னா டே, அப்போ மிடில் டே. அப்போ மெரிடியன் அப்படின்னா என்னன்னா பொசிஷன் ஆஃப் த சன் ஃபவுண்ட் ஓவர் ஹெட் த பிளேஸ் அட் நூன். அப்போ சூரியனுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்னா
அஹெடா இருக்கு. சன்னுடைய பொசிஷன்ல இருந்து அஹெடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஏஎம் அப்படின்னா ஆன்டி மெரிடியன் அப்படின்னா பிஃபோர் நூன்னு அர்த்தம். பிஎம்னா போஸ்ட் மெரிடியன் ஆஃப்டர்நூன். மதியத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஏஎம். மதியத்துக்கு பிறகு அப்படின்னா பிஎம். நெக்ஸ்ட் the 82.5 east of longitude passes through Mirzapur near Allahabad in UP. It is located at an equal distance from Guwar Mohta in Gujarat to Kibitu in Arunachal Pradesh. அப்ப நம்ம இந்தியால இப்போ இன்டர்நேஷனல் டேட் லைன் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இந்தியாலயுமே வந்து டைம் வேரியேஷன் இருந்துச்சு. அருணாச்சல பிரதேஷ்லயும் குஜராத்தையும் கம்பேர் பண்ணும்போது அருணாச்சல பிரதேஷ்க்கு 2 மணி நேரம் முன்கூட்டியே சூரியன் வந்து உதிச்சிரும். அப்ப இந்த கன்ஃபியூஷனை நம்ம அவாய்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம், ஒரு டேட் லைன் வந்து செட் பண்றோம். நம்மளுக்கான டேட் லைன் பேர் என்னன்னா ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம எங்க வைக்கிறோம் அப்படின்னா இந்தியால ஒரு மிட் பாயிண்ட்ல வைக்கிறோம். 82 ஈஸ்ட்ல எந்த இடம்னா மிர்சாப்பூர் அப்படின்றது அலகாபாத்ல இருக்கு. அலகாபாத்தோட இப்ப பிரசன்ட் நேம் என்ன மாத்திட்டாங்கன்னா பிரயாக்னு மாத்திட்டாங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்துல அலகாபாத்ல மிர்சாப்பூர்ல இந்த 82 ஐஎஸ்டி இருக்கு. இது எங்கிருந்து எங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸா இருக்கு, எந்த 2 பகுதிகளுக்கு மத்திய பகுதியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்ல இருக்கக்கூடிய குவார் மோட்டால இருந்து அருணாச்சல பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கிபித்து வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியா இருக்கு. அடுத்து எர்த் இஸ் கால்ட் அஸ் ப்ளூ பிளானட். 71% ஆஃப் த எர்த் இஸ் கவர்ட் பை வாட்டர். அப்போ நம்ம புவியில 4ல 3 பகுதி எப்படி இருக்குன்னா தண்ணியால சூழப்பட்டிருக்கு. அப்ப 71% தண்ணினா மீதி 29% நிலப்பரப்பா தான் இருக்கும். அப்ப 71% தண்ணியா இருக்கனால வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நீல கலர்ல இருக்கும். அடுத்து நம்மளுடைய புவின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்கா புவியோட லேயரா 3ஆ பிரிப்போம். ஜியோகிராஃபில நம்ம பேசிக்கா பாக்குற ஒரு விஷயம் எர்த். வெளியே இருக்கக்கூடிய இந்த லேயருக்கு பேரு கிரஸ்ட். தமிழ்ல புவியோடைய ஓடுன்னு சொல்லுவோம். உள்ள இருக்கக்கூடியது மாண்டல் பகுதி. நடுவில் இருக்கக்கூடிய மைய பகுதி நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து கோர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, புவியை வந்து 3ஆ பிரிக்கிறோம். மேல இருக்கக்கூடிய புவி ஓடு. இப்ப நம்ம நிக்கிறோம் இல்லையா, இந்த தரைன்றது வந்து பார்த்தா புவியோடைய ஓடுதான். அதுதான் வந்து கிரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இன்னும் கொஞ்சம் உள்ள போறோம் அப்படின்னா அது மேண்டல் பகுதி. 2900 கிலோமீட்டர் வரைக்கும். 2900ல இருந்து 6000 சில்லற வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து மைய பகுதியான கோரை சொல்லுவோம். அப்போ இது வந்து பார்த்தா ஒரு 8ல இருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இடத்தை பொறுத்து வேரி ஆகும். அப்ப என்ன அப்படின்னா த கிரஸ்ட் ஃபார்ம்ஸ் ஒன்லி 1% வால்யூம். புவியோடைய வால்யூம்ல 1% தான் வந்து இந்த ஓடு இருக்கா. அப்போ 84% எதனால ஆனது அப்படின்னா இந்த மேண்டல் பகுதி. இந்த மேண்டல் பகுதின்றது 84%. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 15% வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோர் பகுதி. அப்ப புவியோடைய ஓடு அப்படின்றது வெறும் 1% தான். இந்த ஓடை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2ஆ பிரிக்கலாம். கான்டினென்டல் கிரஸ்ட், ஓஷியானிக் கிரஸ்ட். புவியோடைய ஓடையை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். எப்படி இருக்குன்னா நிலப்பகுதி இப்படி இருக்கும். மெரினா கடற்கரையை இமேஜின் பண்ணிக்கோங்க. கடற்கரை பகுதி மேல திட்டா இருக்கும். தண்ணியை கீழே ட்ரை பண்றோம்னா அதுக்கு கீழே வந்து பார்த்தா அடிப்பகுதின்னு இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தா கான்டினென்டல் கண்டத்துல இருக்கக்கூடிய ஓடு. இது வந்து பார்த்தா ஓஷானிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஓடு. புவியோட 2ஆ பிரிச்சுட்டோம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா சியால்னு சொல்லக்கூடிய சிலிக்கான் மற்றும் அலுமினியம் காணப்படும். இதுவே வந்து ஓஷியானிக் கிரஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா சிமான் சொல்லக்கூடிய சிலிக்கான் மற்றும் மெக்னீசியம் இருக்கும். புவியோட ஓடுல அதிகமா பார்க்கக்கூடியது சிலிக்கான் அலுமினியம், சிலிக்கான் மெக்னீசியம். சரிங்களா? இந்த மேண்டல் பகுதி கொஞ்சம் முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னா மேண்டல் பகுதியில தான் ஆஸ்தினோஸ்பியர்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆஸ்தினோஸ்பியர் என்ன பண்ணும் அப்படின்னா எரிமலை வெடிக்கிறது உள்ள என்ன இருக்குன்னா லாவான்னு சொல்லக்கூடிய அந்த எரிமலை குழம்புகள் வந்து காணப்படும். அப்ப இந்த மேண்டல் பகுதின்றது முக்கியமான பகுதி. உள்ள பார்த்தோம் அப்படின்னா கோர் பகுதி. கோர்ல என்ன இருக்குன்னா நைஃப்னா ஒண்ணும் இல்ல நிக்கல் மற்றும் அயன். அப்ப புவியோடைய மைய பகுதியில் என்ன இருக்குன்னா நிக்கல் மற்றும் அயன். இந்த அயன் இருக்கிறதுனாலதான் இந்த மத்திய பகுதியில அயன் இருக்கிறதுனாலதான் புவி ஈர்ப்பு சக்தி. அப்ப மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஒரு காந்த சக்தி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இரும்பு தேவை. அப்ப புவியோடைய புவி ஈர்ப்பு சக்திக்கு முக்கியமான காரணம் யாருன்னா இந்த அயன் தான். அடுத்து Asthenosphere. Asthenosphere is a part of mantle that flows and moves the plate out of the earth. அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த 3 பகுதியில இந்த நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய மேண்டல்ல தான் ஆஸ்தினோஸ்பியர் இருக்கு. இதுதான் ஆஸ்தினோஸ்பியர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து புவியோடைய ஓடு, இது ஆஸ்தினோஸ்பியர். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எரிமலை குழம்புகள் இங்க இருக்கும். திடீர்னு ஒரு டைம் பர்ஸ்ட் ஆகி வெளியே வந்துடும். இப்படி வெளியே வந்து சில காலகட்டங்கள் வந்து அது உருகி போயிடுச்சுன்னா என்னவா மாறும் அப்படின்னா பாறைகளா மாறும். அப்ப என்ன அப்படின்னா ஆஸ்தினோஸ்பியர்ல இருந்து அந்த எரிமலை குழம்பு லாவா வெளியே வந்தா மேக்மாவா மாறிடும்.
அதுக்கப்புறம் பாறைகள் வந்து உருவாகும். இப்போ ஆஸ்திரோஸ்பியர் அப்படின்றது என்னன்னா த பார்ட் ஆஃப் மேண்டில் ஒரு பகுதி தான் இது. தட் ஃப்ளோஸ் அண்ட் மூவ்ஸ் த பிளேட் அப் ஆஃப் த எர்த். புவியோடைய அந்த ஓடுகள் தட்டு இருக்கு இல்லையா, அந்த தட்டை மூவ் பண்றதுக்கு இதுதான் உருவாகுது. நம்ம கீழே நிற்கக்கூடிய இந்த தரைப்பகுதி அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா நகரும். ஒரு வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் நகரும். நம்மளுடைய புவி வந்து நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சென்ஸ் பண்ண மாட்டோம். ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துட்டே இருக்கும். அந்த நகரத்துக்கு காரணம் யாருன்னா இந்த எரிமலை குழம்பு. அது எங்க இருக்குன்னா ஆஸ்திரோஸ்பியர். இது எங்க இருக்குன்னா மேண்டில் பகுதியில காணப்படுது. அடுத்து எர்த்குவேக் ஆஃப் 2 on richter scale or less than felt only a little. richter scale 2க்கு கம்மியா இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படாது. நிலநடுக்கம் வரும்போது richter scale 2க்கும் கம்மியா வந்துச்சுன்னா பெரும்பாலும் பாதிப்பு ஏற்படாது. ஒருவேளை 5 richter scale உடைய வேல்யூ 5னா சின்ன சின்ன டேமேஜ் ஏற்படும். குட்டியா டேபிள் ஆடுறது, வாட்டர் பாட்டில் விழுறது, இந்த மாதிரி. 6க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எர்த்குவேக்னு அர்த்தம். 7 போயிடுச்சு அப்படின்னா பெரிய எர்த்குவேக்னு அர்த்தம். நம்ம இந்தோனேஷியால ஏற்பட்டது 9.1 richter scale. 3 types of earthquake. அப்போ நிலநடுக்கம் வரும்போது 3 வகையான அலைகள் வந்து உருவாகும். பிரைமரி வேவ், அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லாஞ்சிடியூடினல் வேவ். எஸ்ன்றது சர்ஃபேஸ் வேவ், இல்லைன்னா வந்து எஸ்ன்றது எஸ் வேவ் செகண்டரி வேவ், இல்லைன்னா வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னுவாங்க. எல் வேவ் இல்லைன்னா வந்து சர்ஃபேஸ் வேவ். அப்ப என்ன அப்படின்னா வந்து நிலநடுக்கம் ஏற்படுது. நிலநடுக்கம் ஏற்படுது. இது புவியோடைய பகுதி. அந்த 3 பகுதியை பார்த்தோம் இல்லைங்களா? ஆஸ்திரோஸ்பியர்ல இருந்து வெளியே வரும். வால்கனிக் எரப்ஷன் தாண்டி எர்த்குவேக் வரும்போது என்ன ஆகும்னா பிரைமரி வேவ்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு வேவ்ஸ்க்கு பேர் பிரைமரி வேவ்ஸ். இந்த பிரைமரி வேவ்ஸ் வந்து 3 கைண்ட் ஆஃப் மேட்டர்னு சொல்லக்கூடிய திடப்பொருள், திரவ பொருள் மற்றும் ஆவி பொருள் எல்லாத்துலயுமே பரவக்கூடிய வேவ்ஸ் எதுன்னு பார்த்தா முதல்ல பார்க்கக்கூடிய இந்த பி வேவ்ஸ். அப்போ முதல்ல உருவாகிற வேவ்ஸ் வந்து பார்த்தா இந்த சர்ஃபேஸை ரீச் பண்ணும் இல்லைங்களா? இதுக்கு பேர் பி வேவ்ஸ். திரவ பொருள்ல திடப்பொருள்னு சொல்லக்கூடிய சாலிட்ல மட்டும் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எஸ் வேவ் செகண்டரி வேவ். இரண்டாவதா உருவாகக்கூடிய அலைகள். இந்த 2 அலையும் ரீச் ஆகி இங்கிருந்து இப்படி போகுது இல்லையா, பூமிக்கு மேல வந்து போகுது இல்லையா, இந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல் வேவ்ஸ் இல்லைன்னா வந்து சர்ஃபேஸ் வேவ். இந்த வேவுக்கு தான் வந்து எது பவர் அதிகம்னா டேமேஜ் காஸ் பண்ணக்கூடிய பவர் அதிகம். அப்போ பி வேவோ எஸ் வேவோ பெரிய அளவுல டேமேஜ் ஏற்படுத்தாது. ஒன்ஸ் இது பூமியை ரீச் ஆகி சர்ஃபேஸ்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் பெரிய அளவுல டேமேஜ் ஏற்படும். அப்ப எஸ் வேவ் தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 26 December 2004 tsunami in the Indian Ocean swept coastal area of Indonesia, India, Sri Lanka, Thailand, etc. They caused immense damage to life and property in the coastal area. அப்போ நம்ம 2004 அந்த சுனாமி தான் இங்க சொல்லியிருக்காங்க. பெரிய அளவுல டேமேஜ் வந்து ஏற்படுத்துச்சு. Baran Island is situated in the Andaman Sea and lies 138 km northeast of the territory capital. It is the only active volcano along the chain of the Sumatra to Myanmar. லாஸ்ட் எரப்ஷன் எப்போ நடந்துச்சுன்னா 2017. நம்ம இந்தியாவிலேயே ஒரே ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு எரிமலை எதுனா பாரன் ஐலாண்டு. இந்த பாரன் ஐலாண்டு எங்க இருக்குன்னா அந்தமான் கடல்ல இருக்கு. அதே மாதிரி அதோடைய கேபிட்டல் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய போர்ட் பிளேயர்ல இருந்து 138 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இது இருக்கு. அப்ப கடைசியா எப்போ இது வெடிச்சிச்சு அப்படின்னா 2017. நம்ம தமிழ்நாட்டுல எக்ஸ்டிங்ட் ஆன வால்கனோக்கு எக்ஸாம்பிள் எதுனா முற்றிலும் வந்து அந்த எரிமலையுடைய தன்மையே மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு திருவண்ணாமலையை சொல்லலாம். அது வந்து எப்பயுமே வெடிக்காது. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்டிங்ட் ஆயிடுச்சு, எரிமலையுடைய தன்மையிலிருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராம்போலி இஸ் நோன் அஸ் த லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் சி. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா எப்போ பாரு இந்த ஸ்ட்ராம்போலின்ற வால்கனோ வந்து வெடிச்சிட்டே இருக்கனால என்ன சொல்றாங்கன்னா லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் சி. எந்த நேரமும் வெடிச்சிட்டே இருக்கனால லைட் எரியறனால இதுக்கு பேர் லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் சி. மத்திய தரைக்கடலுடைய என்னவா சொல்றாங்க, லைட் ஹவுஸா சொல்றாங்க. எதுனா ஸ்ட்ராம்போலி. Tributary, a stream or river that flow into and joins the main river. இப்படி ஒரு நதி போகுது. நதி ஓடிட்டு இருக்கும் போது சில நதிகள் வந்து இப்படி இணையும். கங்கை நதி இருக்கு, ராம்கங்கா, கோமதி, யமுனா, இந்த மாதிரி நதிகள் வந்து ஒன்றிணைஞ்சு ஒரே நதியா போதா, இதுக்கு பேரு ட்ரிபியூட்ரி, துணை நதிகள் இல்லைன்னா கிளை நதிகள்னு சொல்லுவாங்க. இதே டிஸ்ட்ரிபியூட்ரி அப்படின்னா என்னன்னா இப்படி போற நதி கடலோட கலக்கும் போது பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்ரி. இப்போ டிஸ்ட்ரிபியூட்ரினா எ ஸ்ட்ரீம் தட் பிரான்ச்சஸ் ஆஃப் அண்ட் ஃப்ளோஸ் அவே ஃப்ரம் த மெயின் ஸ்ட்ரீம். மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து பிரிஞ்சு போகக்கூடியது. 2-3 குட்டி நதிகள் வந்து சேர்ந்து ஒரு பெரிய நதியோட ஓடுனா அது பேர் ட்ரிபியூட்ரி. நதிகள் பிரிஞ்சு 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 கடலோட கலந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி.
அடுத்து த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இஸ் ஆஞ்சல் ஃபால்ஸ் ஆஃப் வெனிசுலியா இஸ் இன் சவுத் அமெரிக்கா. தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக பெரிய வாட்டர் ஃபால் நீர்வீழ்ச்சி எதுன்னு பார்த்தா ஆஞ்சல் ஃபால்ஸு. இது இன்னொன்று வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ்னா நயாகரா ஃபால்ஸ். எங்கே இருக்குது அப்படின்னா கனடா மற்றும் யூஎஸ்ஏக்கு நடுவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா விக்டோரியான்றது எங்க இருக்குன்னா ஜம்பியா அண்ட் ஜிம்பாவே இன் ஆப்பிரிக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆஞ்சல் ஃபால்ஸ் வெனிசுலியா, நயாகரான்றது கனடா மற்றும் யூஎஸ்ஏ, விக்டோரியா அப்படின்றது ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஜாம்பியா மற்றும் ஜிம்பாவே. The term meander has been named on the basis of meander river of Asia Minor, Turkey. It flows through the numerous curves and turns. அப்போ meander அப்படின்னா என்னன்னா, இப்படி நதிகள் வந்து கடற்கரையோட போயிட்டு இருக்கும்போது இப்படி வளைவளைவா போயிடும். இப்படி வளைவளைவா போறதுக்கு பேரு மியாண்டரிங் ஆஃப் ரிவர்னு சொல்லுவாங்க. இந்த வளைவுகளுக்கு பேர் என்ன அப்படின்னா மியாண்டர். இப்படி உருவாகக்கூடிய லேண்ட்ஃபார்ம் பேர் தான் மியாண்டர்ஸ் அப்படின்னுவாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த மியாண்டரிங் ஆகுறது வந்து கட்டாயி ஒரு குட்டி வட்டமான லேக்கா மாறிடும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆக்ஸ்போ லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா நதிகள் வளைஞ்சு போகுது. அந்த வளைஞ்சு போறதுக்கு பேர் மியாண்டர் அப்படின்றாங்க. அது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டைம்ல படிஞ்சு கட்டாயி போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்ஸ்போ லேக்னு ஒரு ஏரியா வந்து உருவாகும். நெக்ஸ்ட் நார்த் சைனா லோஸ் டெபாசிட் ஆர் பாட் ஃப்ரம் த கோபி டெசர்ட். ஃபுல்லாக லோஸ் அப்படின்றது என்னன்னா நிறைய சாண்டி டெபாசிட்ஸாக இருக்கக்கூடியது. அப்போ இந்த மாதிரி லோஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நார்த் சைனால அதிகமாக இருக்குது. எங்கேருந்து அந்த மணல் வந்திருக்கும் அப்படின்னா டெபாசிட் வந்து கோபி பாலைவனத்துலேருந்து வந்திருக்கும். The first longest beach in the world is Miami Beach in South Florida, USA. USAல சவுத் தெற்கு ஃப்ளோரிடால மியாமி பீச் அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து நீண்ட பீச் அப்படின்றாங்க. செகண்ட் லாங்கஸ்ட் பீச் தான் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச். ஹியூமன் ஜியோகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் மேன் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் டு த நேச்சுரல் என்வரன்மெண்ட். ஜியோகிராஃபி அப்படின்னா புவியை பற்றி படிக்கக்கூடியது, மனுஷன் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பற்றி படிக்கக்கூடியது தான் ஹியூமன் ஜியோகிராஃபி. WHO suggests that among the other things in a health society must have. WHO உலக சுகாதாரம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சிட்டி நகரம் அப்படின்றது எப்படி சுகாதாரம் உள்ள நகரம் எப்படி இருக்கணும்னா கிளீனாகவும் சேஃபான என்விரான்மெண்ட்டாக இருக்கணும். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா கிளீனான சேஃபான என்விரான்மெண்ட் கிடைக்குமானா நோ. அஃபோர்டபுள் சஃபஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடியவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் வந்து கிளீன் அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட் இல்லைன்னா நம்மளுக்கான நிறைய சுகாதார பிரச்சனைகள் வந்து உருவாகும். மீட் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஆல் இட்ஸ் இன்ஹாபிட்டன்ட். அங்கே இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்பு வாசிகளுக்கும் என்ன வேணும்? பேசிக் நீட், அத்தியாவசிய பொருள் எல்லாமே தேவை. அடுத்து இன்வால்வ்ஸ் த கம்யூனிட்டி இன் லோக்கல் கவர்மெண்ட். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து உள்ளாட்சிகளில் வந்து என்ன பண்ணணும்? இன்வால்வ் ஆகணும். அடுத்து ப்ரொவைட் ஈஸி ஆக்சசபிள் டு ஹெல்த்தி சர்வீஸ். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உடனேனா போய் சுகாதார நிலையத்தை வந்து அணுகக்கூடிய அந்த ஆக்சசபிலிட்டி இருக்கணும். அது பஸ்லையோ கார்லையோ ஆம்புலன்ஸ்லயோ ஏதாச்சும் ஒரு வேல போயிட்டு அவங்க வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதுக்கான ஆக்சசபிலிட்டி இருக்கணும். பில்கிரிம் செட்டில்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே கம் அப் அரௌண்ட் எ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆர் எனி ஸ்பாட் வித் ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் திருவண்ணாமலையோட கிரிவலத்தை எடுத்துப்போம். அப்போ நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து ரிலிஜியஸ் மோட்டோவா வரனால அந்த இடம் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்போ அதை என்ன சொல்றாங்க? பில்கிரிம் செட்டில்மெண்ட் சொல்றாங்க. இங்க எக்ஸாம்பிள் திருவேற்காடு தமிழ்நாடு வந்து கொடுத்துருக்காங்க. Kamuthi Solar Power Project is one of the largest solar power project in the world. It is situated in the Ramanathapuram district, தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் பெரிய அளவில் வந்து வச்சிருக்கக்கூடிய சோலார் பவர் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குன்னா வந்து கமுதியில் இருக்குது. அதே மாதிரி கமுதியில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ முடிவடைஞ்சிச்சு அப்படின்னா 2016 21 செப்டம்பரில். அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4550 கோடி. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்றது 648 மெகாவாட். இந்த 3 பள்ளத்தாக்கு முன்னையே பார்த்தோம். அந்த அணை வந்து லார்ஜஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட். உலகத்திலே மிகப்பெரிய அணை எதுன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தா 3 பள்ளத்தாக்கு அணை தான். இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 994 ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ முடிச்சிருக்காங்க அப்படின்னா 2012. எவ்வளோ கெப்பாசிட்டினா 22,000 மில்லியன் மெகாவாட். 22,000 மெகாவாட். அடுத்து கேஸ்ட்ரானமி அப்படின்றது என்னன்னா கல்ச்சுரல் டூரிசம். கலாச்சார ரீதியாக போகக்கூடிய டூருக்கு பேர் வந்து கேஸ்ட்ரானமி அப்படின்னு சொல்றாங்க. இன்பவுண்ட் டூரிசம்னா என்ன? அவுட்பவுண்ட் டூரிசம்னா என்ன? இன்பவுண்ட் டூரிசம்னா டூரிங் வித் த நேட்டிவ் கண்ட்ரி. இன்பவுண்ட்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலுக்கு போகிறது, வேற ஏதாச்சும் ரெட் ஃபோர்ட்டுக்கு, இந்த மாதிரியான இடத்துக்கு போனோம், ஷிம்லா போகிறோம் அப்படின்னா வந்து அது இன்பவுண்ட் டூரிசம். அவுட்பவுண்ட் டூரிசம்னா இங்கே பிடிக்காம நம்ம பாரிஸ்க்கு போகிறது, மற்ற நாடுகளுக்கு போகிறது, அதெல்லாம் வந்து அவுட்பவுண்ட் டூரிசம். அடுத்து கேம் ரிசர்வ்னா அண்ட் ஏரியா ஆஃப் லேண்ட் செட் அசைட் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப். அப்போ வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஏரியா வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஜோனுக்கு பேர் கேம் ரிசர்வ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்
ஐடிசி அப்படின்னா வந்து இன்க்ளூசிவ் டூர் சார்ட்டர். இந்த மாதிரி பாருங்க, எக்ஸ்பான்ஷன்ல டெஸ்ட்ல நம்மளுக்கு வச்சிருவாங்க. ஐடிசினா இன்க்ளூசிவ் டூர் சார்ட்டர். ஐஏடிஏ அப்படின்னா இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். ஐஏடியூ அப்படின்றது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் டூர் ஆபரேட்டர்ஸ். டாய் அப்படின்னா டிராவல் ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. டிடிஹெச்ஏ அப்படின்னா தமிழ்நாடு டூர் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அசோசியேஷன். டிடிடிசினா தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இல்லை ஒரு ரீட் விட்டுக்கோங்க. அடுத்து புஷ் ஃபேக்டர் இன் டூரிசம் ஆர் பிரஸ்டீஜ், புல் ஃபேக்டர் இன் டூரிசம் ஆர் அம்யூனிட்டிஸ். அப்போ புஷ் ஃபேக்டர்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டூரிசம் பார்த்து அட்ராக்ட் ஆகி வராங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பிரஸ்டீஜியஸான விஷயம். புல் ஃபேக்டர் அப்படின்றது அம்யூனிட்டிஸ். நெக்ஸ்ட் இந்த இஸ்துமஸ் ஸ்ட்ரைட்ல முன்னே பார்த்தாச்சு. ஏசியாலே மிகப்பெரிய உச்சி எதுன்னு பார்த்தா மவுண்ட் எவரெஸ்ட் 8848 மீட்டரு. சவுத் அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டோம்னா மவுண்ட் அக்கான்குவா 6961. நார்த் அமெரிக்கானா மவுண்ட் மெக்லினி 6194 மீட்டர். ஆப்பிரிக்காலேயே வந்து எதுன்னு பார்த்தா கிளிமஞ்சாரோ, நம்ம பாட்டில் கூட பார்த்துருப்போம், 5895 மீட்டர். ஈரோப்லேயே பெருசு எதுன்னு பார்த்தா ஈரோப் எல்ப்ரூஸ், மவுண்ட் எல்ப்ரூஸ் 5642 மீட்டர். அண்டார்டிகா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து மவுண்ட் வின்சன் மேசிஃப் 4892 மீட்டர். ஆஸ்திரேலியானா மவுண்ட் கொசிக்ஸோ வந்து பார்த்தா 2228 மீட்டர். கிராண்ட் கேன்யான். Grand Canyon is a steep-sided canyon carved by the Colorado River in Arizona state of USA. ஒரு மூவி சாங்ல கூட வந்திருக்கும், என்ன விலை அழகே சாங்ல கூட வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த டான்ஸ்ல வர அந்த பெரிய அந்த கிரேட்டான இடம் தான் வந்து பார்த்தா இந்த கிராண்ட் கேன்யான் அப்படின்ற ரீஜன். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்டீப் சைடடா செங்குத்தா இருக்கக்கூடிய ஒரு இதா இருக்கும். எந்த நதி அப்படின்னு பார்த்தா கொலராடோ நதி கிட்ட இருக்கும். எந்த நாடுனா வந்து அமெரிக்கால இருக்கும். கிராண்ட் பேங்க். கிராண்ட் பேங்க் அப்படின்றது வந்து பார்த்தா உலகத்திலே பெருசு மற்றும் அதிகமான அளவில் என்ன இருக்குன்னா வந்து வளங்கள் காணப்படக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதுல என்ன இருக்குன்னா அதிகமான மீன்கள் மற்றும் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் இருக்கு. பேங்க்ஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தா அதிகமான மீன்பிடி தலங்களா இருக்கும் கிராண்ட் பேங்க்ஸ். Westerlies or anti-trades are prevailing wind from the west towards east in the middle latitude 30 to 60 degree latitude. நம்ம மான்சூன் பார்க்கும்போது காற்று வகைகள் பார்ப்போம். அதுல 3 வகையான காற்றுல கிழக்கத்திய காற்று, வெஸ்டர்லீஸ், ஈஸ்டர்லீஸ் மற்றும் ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு பார்ப்போம். இதுல வெஸ்டர்லீஸ் அப்படின்றது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வீசக்கூடிய ஒரு காற்று தான் இந்த வெஸ்டர்லீஸ். அப்ப விண்ட் எப்படி போகும் அப்படின்னா வெஸ்ட்ல இருந்து கிழக்கு நோக்கி வீசக்கூடியது. இது எவ்வளவு டிகிரி லாட்டிடியூட்ல வீசும் அப்படின்னா 30ல இருந்து 60 டிகிரி லாட்டிடியூடு. பனாமா கெனல் 1914ல இந்த கெனல் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இது பண்றாங்க. அப்ப என்னன்னா வந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் கடல்ல வந்து இணைக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அமேசான் வந்து பார்த்தா இருக்கிறதுலே வந்து கிரேட்டஸ்ட் ரிவர் ஆஃப் சவுத் அமெரிக்கா. தென் அமெரிக்காலேயே பெரிய நதி எதுனா அமேசான் நதி. அங்க இருக்கக்கூடிய காடு தான் அமேசான் காடு. லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் த வேர்ல்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் இட்ஸ் ஃப்ளோ அண்ட் இட்ஸ் ரிவர் பேசின். இந்த அமேசான் நதி கிட்ட சுத்தி இருக்கக்கூடிய காடு அமேசான் காடு. உலகத்தோடைய லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அமேசான் காடுகளை தான் சொல்லுவோம். அடுத்து ஈக்குவட்டோரியல் ரீஜியன்ஸ் கன்வெக்ஷனல் ரெயின் அக்வர்ஸ் ஆல்மோஸ்ட் டெய்லி இந்த ஆஃப்டர்நூன் ஜென்ரலி 4 PM. தட்ஸ் வை இட் இஸ் நோன் அஸ் 4 o'clock ரெயின்ஃபால். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா வெயில் அடிக்கும், நீர் ஆவியா போயிடும். 2 மணிக்கு ஆவியா போற நீர் 4 மணிக்கு மழையா பொழியும். 4 மணிக்கு பெயர்னால இதுக்கு பேரு 4 o'clock ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க மட்டும்தான் அப்படின்னா வந்து ஈக்வேட்டர் ரீஜன், பூமத்திய ரேகையில. சுனாமி அப்படின்றது ஜப்பானீஸ் மொழி சொல். ஏன்னா ஜப்பான்ல அடிக்கடி சுனாமி வரும். டோக்கியோ ரீஜன்ல அதிகமா வந்து சுனாமியால பாதிக்கப்பட்ட ஒரு இடம். அப்ப வந்து சு அப்படின்னா ஹார்பர், நாமி அப்படின்னா வந்து வேவ்ஸ். அப்ப ஹார்பர் வேவ்ஸ்னு அர்த்தம். பெட்ராலஜி, லாஜினாவே ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி படிக்க போறோம்னு அர்த்தம். பெட்ரா அப்படின்னா வந்து பார்த்தா பாறைன்னு அர்த்தம். அப்ப பெட்ராலஜினா பாறையை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. த பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி. இப்போ ஜியாலஜில ஒரு அங்கம் தான் பெட்ராலஜி. டீல்ஸ் வித் ஸ்டடி ஆஃப் ராக்ஸ். பெட்ராலஜி இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த கிரீக் வார்த்தை பெட்ரஸ் அப்படின்னா பாறை, லோகோஸ்னா படிக்கிறது. அதே பெடாலஜி, பெட்ராலஜி வேற பெடாலஜி வேற. பெடா அப்படின்னா சாயில், மண்ணை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேரு பெடாலஜி. அடுத்து the word igneous is derived from the Latin word ignis. இப்படி இருக்குங்களா? இது நம்மளுடைய புவி ஓடு. இங்க இருந்து எரிமலையில இருந்து வெடிச்சு வருது. வெடிச்சு வரும்போது அந்த லாவா உள்ள லாவான்னு சொல்லக்கூடியது வெளியே வந்தோடனே அந்த எரிமலை குழம்பு மேக்மாவா மாறிடும். அப்படி வரக்கூடிய அந்த எரிமலை குழம்பு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடும் அப்படின்னா படிவமா படைஞ்சு முதல்ல உருவாகக்கூடிய பாறைக்கு பேரு இக்னீஷியஸ் ராக் அப்படின்னுவாங்க. அப்படின்னா தீப்பாறைகள்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் உருவாகிற பாறைக்கு பேரு இக்னீசியஸ் ராக். அடுத்து
இது என்ன ஆகும் அப்படின்னா செதஞ்சு செதஞ்சு படிமமா மாறுது. அப்ப படியும் போது என்ன ஆகும்னா படிவ பாறைகளா உருவாகும். தமிழ்ல படிவ பாறைகள், இங்கிலீஷ்ல செடிமெண்டரி ராக். இந்த 2 பாறைகளும் பூமிக்குள்ள போய் அதிக அழுத்தத்தினாலையும் அதிக வெப்பத்தினாலையும் என்னவா மாறுதுன்னா எகைன் பூமிக்குள்ளே போய் அதிக அழுத்தம், அதிக டெம்பரேச்சர், அதிக பிரஷர்னால என்ன ஆயிடும் அப்படின்னா திருப்பி உருவம் மாறி உருமாக்கு பாறையா மாறும். அதுக்கு பேரு மெட்டமார்பிக் ராக். மெட்டமார்பிக் ராக். மெட்டா அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சேஞ்சுன்னு அர்த்தம். மார்பிக்னா ஷேப். பாறை தன்னுடைய ஷேப்பை மாத்திக்குது. தீப்பாறையும் படிவ பாறையும் என்னவா மாறுது? மெட்டமார்பிக் ராக்கா வந்து மாறிடுவாங்க. Oldest sedimentary rock of the world has been identified in Greenland, estimated 3.9 billion years old. இந்த உலகத்திலே மிகவும் பழமையான படிவ பாறை அப்படின்றது எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா கிரீன்லாந்துல 3.9 பில்லியன் வருடங்கள் பழமையானது. செடிமெண்டரி ராக்ஸ் ஆர் படிவ பாறைகள் அப்படின்றது மிகவும் முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்றாங்க. ஏன்னா படிவத்துல என்ன இருக்கும்? படிவ பொருள்ல நம்ம என்ன பார்ப்போம்? நிலக்கரி பார்ப்போம், ஆயில்ஸ் பார்ப்போம், நேச்சுரல் கேஸ், பெட்ரோல் இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப இது முக்கியம். ஒன் ஆஃப் த வேர்ல்டு வண்டர்ஸ் தாஜ்மஹால் இன் இந்தியா வாஸ் பில்ட் பை ஒயிட் மார்பிள் இன் மெட்டமார்பிக் ராக். அப்போ மார்பிள் அப்படின்னாலே கால்சியம் கார்பனேட். கெமிஸ்ட்ரியில பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட். அப்ப தாஜ்மஹால் அப்படின்றது வெள்ளை பளிங்கு கற்களால பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தா மெட்டமார்பிக் ராக் தான். அடுத்து வேர்ல்டு சாயில் டே எப்பனா டிசம்பர் 5. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 5ன்றது வேர்ல்டு சாயில் டே. நம்ம வந்து இது இந்த வருஷத்துக்கான தீம் என்ன, கருப்பொருள் என்னன்றதை பாத்துருங்க. அடுத்து சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் வெதர். அன்றாட காலநிலையை பார்த்தோம், வெதரை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மீட்ராலஜி. இன்னைக்கு என்ன கண்டிஷன், நம்மளை சுத்தி இன்னைக்கு என்ன டெம்பரேச்சர்ல இருக்கு அப்படின்னு அன்றாட வெதரை பார்த்தோம்னா அதுக்கு பேர் மெட்ராலஜி. அதை பத்தி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் மெட்ராலஜி. நம்மளுடைய சீசனல் சேஞ்ச், பருவநிலையை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா கிளைமேட்டை பத்தி படிச்சோம்னா அதுக்கு பேரு கிளைமேட்டாலஜி. நம்மளுடைய எர்த்தோடைய வளிமண்டலம் அப்படின்றது பல அடுக்குகள் கொண்டது. அதுல நிறைய வாயுக்கள் இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, 0.97% ஆர்கான் மற்றும் 0.03% CO2 இருக்கு. எஞ்சி இருக்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய கேஸ் மற்றும் நீராவிகள் காணப்படுகிறது. அதே மாதிரி கிளைமேட் அப்படின்றது வந்து பார்த்தா எந்த மொழி சொல்லுனா கிரீக்கு மொழி சொல். கிளைமேட் அப்படின்னா கிளிமோ அப்படின்றாங்க. கிளிமோனா இன்க்ளினேஷன். அடுத்து இந்த ஐசோ அப்படின்னு வந்துச்சுனாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐசோனாவே சேம்னு அர்த்தம். ஈக்குவல். தர்மனா டெம்பரேச்சர், ஈக்குவல் டெம்பரேச்சர். ஐசோ கிரைம் அப்படின்னா ஈக்குவல் லோயஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஃபார் ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம். ஐசோ ஹெல். இந்த ஹீலியான் ஹெல்லுன்னு வந்தாலே நம்ம என்ன சொன்னோம்? சன் சார்ந்ததுன்னு பார்த்தோமா? ஐசோ ஹெல்னா ஈக்குவல் சன்ஷைன். ஐசலோ பார் அப்படின்னா எதோட யூனிட்? பிரஷர்ன்னு பார்த்தோமா? அப்போ ஈக்குவல் பிரஷர் டெண்டன்சி ஷோவிங் சிமிலர் சேஞ்சஸ் ஓவர் ஏ கிவன் டைம். ஐசோ பார் அட்மாஸ்பரிக் பிரஷர். அடுத்து ஐசோ ஹையட்னா வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். அதிகமான அழுத்தம் எங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1968 டிசம்பர் 31 அகேட்டா ரஷ்யால அகேட்டான்ற இடத்துல அதிகமான அழுத்தத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து எவ்வளோனா 1083.8 MB. மிகவும் கம்மியான அழுத்தம் அப்படின்றது எங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 12 அக்டோபர் 1979 மேரியானா தீவு, பசிபிக் ஓஷன்ல மேரியானா தீவுல குவாம் அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல டைஃபூன் டிப் கிட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. வெறும் 870 MB. பிரேசில் ஹாஸ் லார்ஜ் ஏரியா வெதர் த ஆவரேஜ் விண்ட் ஸ்பீட் இஸ் லோ. அப்போ பிரேசில் நாட்டுல அதிகமான பரப்புல வந்து பார்த்தா விண்டோடைய ஸ்பீடுன்றது மிகவும் கம்மியா இருக்கும். கேபான், காங்கோ, டிஆர் இந்த மாதிரி இடத்துல மிகவும் கம்மியா இருக்கு. இந்தோனேஷியா, மலேசியா இந்த இடத்துல வந்து பார்த்தா காற்றே மிகவும் கம்மியா வீசக்கூடிய பகுதியா இருக்கு. ஆல் பலாக்கி அப்படின்ற ஒரு அரேபியன் ஜியோகிராஃபர் என்ன கலெக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா கிளைமேட்டிக் டேட்டாவை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காருன்னா முதல்ல உலகத்துக்கே வந்து கிளைமேட் ரிலேட்டடான ஒரு அட்லஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. நீராவி அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காற்று வேகமா வீசுச்சுன்னா இன்க்ரீசஸ் த விண்ட் ஸ்பீட், இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர் அதிகமானாலும் எவாபரேஷன் அதிகமாகும். இப்போ ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கு, ஃபுல் டே வெயில் அடிச்சுன்னா ஆவி ஆயிடுது இல்லைங்களா? அதே மாதிரி டிக்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி, காத்துல ஈரப்பதம் கம்மியா இருக்கும்போது. இன்க்ரீஸ் இன் த ஏரினல் எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் பாடிஸ், நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ்ல தண்ணீர் வந்து அதிகமா இருந்தாலும் சரி. அடுத்து கண்டென்சேஷன் விச் அக்வர் when the air gets saturated. எப்ப வந்து நீராவியா போற தண்ணி வந்து கண்டென்சேஷன் ஆகுது அப்படின்னா போற தண்ணி வந்து ஃபுல்லா சேச்சுரேட் ஆனதுக்கு அப்புறம் வார்ம் ஏர் கேன் ஹோல்ட் மோர் வாட்டர் வேப்பர் than the cooler. 2 வகையான காத்து இருக்கு.
ஒண்ணு சூடான காற்று, இன்னொன்னு குளிர் காற்று. சூடான காற்றுல இடம் இருக்கும். அப்ப போய் தண்ணி ஈரத்தை வந்து அதிகமா சூடான காற்று உறிஞ்சுக்கும். ஆல்ரெடி குளிர் காற்றுல குளிர்பதம் இருக்குனால தண்ணிய வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் அக்கர்ஸ் when the temperature drops down. எப்ப சேச்சுரேஷன் நடக்கும் அப்படின்னா, நம்மளுடைய டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பம் வந்து வீழ்ச்சி அடையும் போதுதான். Africa is called a dark continent. In beginning, the interior of Africa was largely unknown to them. The European explorer Henry Stanley was the first to use the term dark continent. இது வந்து டார்க் கான்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து பார்த்தா இன்னும் ஆப்பிரிக்காக்குள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் ரீஜன் நம்ம யாருக்குமே வந்து தெளிவா தெரியல. அப்ப யூரோப்பியன் எக்ஸ்ப்ளோரரான ஹென்ரி ஸ்டான்லே என்றவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வந்து இதுக்கு முதல்ல வார்த்தையை டார்க் கான்டினென்ட் அப்படின்னு கொடுத்திருக்காரு. The country of Egypt is called gift of Nile. எஜிப்ட் நாடு என்ன சொல்றாங்கன்னா நைல் நதியோடைய கிஃப்டா சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த நதி தான் வந்து எஜிப்ட் மக்களுக்கு வந்து வாழ்வாதாரமா இருக்கு, லைஃப் லைனா இருக்கு. நைல் இல்ல அப்படின்னா எஜிப்ட் வந்து பாலைவனமா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Glaciers on the top of Kilimanjaro have been disappearing since 20th century. If this trend continues, Kilimanjaro summit will ice free by 2025. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிளிமஞ்சரோ வந்து ஆப்பிரிக்கால இருக்கு இல்லையா, அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த மலை ஆறுகள் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சு, ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சுன்னா உருக ஆரம்பிச்சிருச்சு. 20ஆம் நூற்றாண்டுல இருந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. இது தொடர்ந்துட்டே போனோம் 2025க்குள்ள அது வந்து காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஷீப் ரியரிங் இன் செமி அரிட் ரீஜன்ஸ் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா கால்டு கரூஸ். அப்போ தென் ஆப்பிரிக்கால அந்த ஆடை மேய்க்கக்கூடிய அந்த வளர்க்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் என்னன்னா கரூஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியை. அடுத்து வேர்ல்டு ஹையஸ்ட் ரெக்கார்டு டெம்பரேச்சர், உலகத்திலே மிகவும் மின்ன அழுத்தம் பார்த்தோமா, இப்போ அதிகமான வெப்பம் எங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய லிபியான்ற நாட்டுல. லிபியால ஆல் அசிசான்ற இடத்துல 58 டிகிரி செல்சியஸ். நம்ம ஊர்ல 38 தாண்டிட்டாலே நம்மளால அனல் தாங்க முடியாது. இங்க 58 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. மிகவும் கம்மியான டெம்பரேச்சர் -24 டிகிரி செல்சியஸ். எங்கன்னா மொரோக்கோல இர்ஃபேன் அப்படின்ற இடத்துல. மொரோக்கோல இர்ஃபேன். ஆஸ்திரேலியா வாஸ் டிஸ்கவர்டு பை கேப்டன் ஜேம்ஸ் குக் அண்ட் இங்கிலீஷ் சீமன் இன் 1770. 1770ல இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு கடல் பயணி வந்து என்ன பண்ணிருக்காரு, பேர் என்னன்னா ஜேம்ஸ் குக் அப்படின்றவர் தான் ஆஸ்திரேலியாவை டிஸ்கவர் பண்ணிருக்காரு. ஷீப் இண்டஸ்ட்ரி வெல் டெவலப்ட் இன் ஆஸ்திரேலியா. த wool is described as cash crop of ஆஸ்திரேலியா. அப்போ ஷீப் இண்டஸ்ட்ரி, அப்போ இந்த செம்மறி ஆடுகளுடைய தொழிற்சாலை வந்து எங்க அதிகமா டெவலப் ஆயிருக்குன்னா ஆஸ்திரேலியால. அப்போ ஆஸ்திரேலியால வந்து அது பேர் என்ன சொல்றாங்கன்னா கேஷ் கிராப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து the people who worked in the sheep station in Australia are known as jackaroos. பீப்புள் யாரெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் அந்த செம்மறி ஆடு ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன பேருனா ஜாக்ரூஸ் அப்படின்றாங்க. அபார்ஜினிஸ் அப்படின்னா இண்டிஜினஸ் பீப்புள் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுக்கு என்ன பேருனா அபார்ஜினிஸ். The temperature grassland of Australia is known as downs. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிராஸ் லேண்ட் புற்கள் நிறைந்த நிலங்களுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டவுன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. The instrument which recorded the earthquake waves is called seismograph. நிலநடுக்கத்தை மெஷர் பண்ணக்கூடிய மீட்டருக்கு பேரு சீஸ்மோமீட்டர், கிராஃபுக்கு பேரு சீஸ்மோகிராஃப். அப்ப இது எதை பத்தி படிக்கிறோம், எர்த்குவேக் நிலநடுக்கத்தை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேரு சீஸ்மோலாஜி. இப்ப சீஸ்ன்ற வார்த்தை நிலநடுக்கத்தின் சார்ந்த விஷயத்தை பத்தி பாக்குறது. வல்கனோ அப்படின்றது எதுல இருந்து உருவாக்குன டேர்ம்னா லத்தீன் மொழி சொல் வல்கன். அப்படின்னா என்னன்னா ரொமானிய காட் ஆஃப் ஃபயர், நெருப்பின் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. வேர்ல்டு டீப்பஸ்ட் சின்க்ஹோல் இன் சைனா ஜியான்ஜோஹை தியன்காங் அப்படின்றது 2172 அடி உயரம் உள்ளது. இந்த டீப்பஸ்டான இந்த ஹோல்ல வந்து பார்த்தா 15,000 சிங்க்ஹோல்ஸ் இருக்கு, 15,000 சிங்க்ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்து திக்கஸ்ட் நோன் டெபாசிட் ஆஃப் லோஸ் நம்ம முன்னே பார்த்தோம். சைனா 335 மீட்டருக்கு ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம். எந்த பாலைவனத்துல இருந்து மண்ணு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோன்னா கோபி பாலைவனத்துல இருந்து பார்த்துருக்கோம். விண்ட்வர்ட் சைடு அண்ட் லீவர்ட் சைடு ஆஃப் த மவுண்டைன். இப்படி ஒரு மலை இருக்கா, காற்று வீசுதா, ஒரு வீசக்கூடிய காற்று செங்குத்தா மலை மீது மோதுச்சுன்னா இந்த இடத்துல மழை பெய்யும். அப்போ விண்ட்வேர்டு சைடுன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிக்கு பேரு விண்ட்வேர்டு சைடு. லீவேர்டு சைடுனா ட்ரையஸ்ட் பிளேஸ் அப்படின்னுவாங்க. ஈரப்பதத்தோட ஒரு காத்து வருது, மலையோட மோதுது, இந்த இடத்துக்கு மழை வருது, இந்த இடத்துக்கு பேரு விண்ட்வேர்டு சைடு. ஈரப்பதம் முடிஞ்சு போற இந்த காத்து வெறும் ட்ரை காத்தா போகுமா, அப்ப இந்த இடம் வருதா, இந்த இடம் ட்ரையா தான் இருக்கும், நம்மளுக்கு மழை பெய்யாது. அப்ப இது வந்து ரெயின் ஷேடோ ரீஜியன்.
அதான் leeward side of the mountain is the side sheltered from the wind, receives very less rainfall. ITCZ and doldrums. ITCZ னா இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து intertropical convergence zone is the belt of converging wind and rising air encircling the earth near equator. Doldrums அப்படின்றது என்னன்னா the zone of calm the zone of region equator region வந்து பார்த்தா ரொம்ப காமா இருக்கும். லைட் அன்பிரடிக்டபிள் விண்ட் அண்ட் சடன் சைக்ளோன். ITCZனா இது நம்மளுடைய பூமத்தி ரேகை. இது 5 டிகிரி நார்த், இது 5 டிகிரி சவுத். நடுவில் எப்படி இருக்கும்? வெப்பம் வந்து அதிகமா இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமா இருக்கா? அப்ப டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அழுத்தம் கம்மியா இருக்கும். காற்று வந்து இங்க வீசுதா? அயன மண்டலத்துல இருந்து வீசக்கூடிய காற்று வந்து இந்த இடத்துல கன்வர்ஜ் ஆகும்போது அழுத்தம் வந்து கம்மியான ஒரு ஏரியா வந்து கிரியேட் ஆகும். இந்த ஏரியாவுக்கு பேரு தான் ITCZ. இது தெரிஞ்சுக்கிட்டாதான் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ITCZ பார்த்தாச்சு. என்னன்னா வந்து இந்த ரெண்டு விண்டும் வந்து கன்வர்ஜ் ஆகிற இடம் தான் வந்து ITCZன்னு சொல்லக்கூடியது. அழுத்தம் கம்மியா இருக்கும். இந்த பேசிக் தெரிஞ்சாதான் நம்மளால மான்சூன் வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ the belt of converging winds and rising air encircling earth near the equator, பூமத்திய ரேகை கிட்ட வந்து கன்வர்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. டோல்ட்ரம்ஸ் அப்படின்றது the zone of calm lies in the equatorial region with calm light unpredictable windன்னு சொல்றாங்க. நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் சடன் சைக்ளோன்ஸும் வந்து வரக்கூடிய ஒரு பகுதி தான் அது. நாட்டிக்கல் ஃபேத்தோம்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து நாட்டிக்கல் மெஷர்மெண்ட் ஆஃப் டெப்த் ஆஃப் த ஓஷன். கடலோடைய ஆழத்தை மெஷர் பண்ணக்கூடியதுக்கு பேர் வந்து ஃபேத்தோம்ஸ் அப்படின்றாங்க. ஐசோ பாத் எப்பயுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேர்ட்லேயே நம்மளுக்கான மீனிங் இருக்கும். பாத்னாவே டெப்த் தான். அப்போ இமேஜினரி லைன் ஆன் ஏ மேப் ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் ஈக்குவல் டெப்த். ஹேலைன் ஐசோ ஹேலைன் அப்படின்னா நம்ம கெமிஸ்ட்ரியில பார்ப்போம் ஹேலோஜன்ஸ் அப்படின்றது சால்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய குரூப்ஸ். அப்போ ஹேலைன் அப்படின்னாலே சால்ட்ன்னு வரணும். அப்போ அண்ட் இமேஜினரி லைன் ஆன் த மேப் ஜாயினிங் த பாயிண்ட் ஆஃப் ஈக்குவல் சலைனிட்டி. அதிகமா உப்பு எங்க ஈக்குவலா இருக்கோ அந்த இடத்த மேப்ல ஜாயின் பண்ணக்கூடிய இடம். The branch of science that deals about the ecosystem is called ecology. அப்போ சயின்ஸோடைய ஒரு பார்ட் தான் நம்மளுடைய சுற்றுச்சூழலை பத்தி பார்க்கக்கூடியது பேர் ecology. A person who studies ecology is referred as ecologist அப்படின்றாங்க. An ecological region that has lost more than 70% of its original habitat is considered as an hotspot. அப்போ ஒரு ecological habitatல 70% இது வந்து பார்த்தா இதாயிடுச்சு டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்றாங்க. 70% ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து டிசப்பியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் ஹாட்ஸ்பாட். அடுத்து ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா இருந்த நம்ம இந்தியாவில் வந்து 4 ஹாட்ஸ்பாட் இருக்கு. ஒன்று வந்து இமயமலை ஹிமாலயாஸ், இன்னொன்று வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொன்று இந்தியாவுக்கும் பர்மாவுக்கும் உள்ள ரீஜியன், இன்னொன்று வந்து பார்த்தா சுண்டாலாண்டு. இது 4மே வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் ஒரு முக்கியமான பகுதி. அடுத்து டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட். இது மோஸ்ட்லி சில எக்ஸாம்ல பொறுத்துகளை வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ டெம்பரேச்சர் கிராஸ்லேண்ட்னா டிராபிக்கல் ஏரியால வெயில் அடிக்கக்கூடிய ஏரியால உள்ள கிராஸ்லேண்ட்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா சவானா கிராஸ்லேண்ட்னு சொல்லுவோம். அதே மிதவெப்ப மண்டலத்துல வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேரு. ப்ரியரிஸ் அப்படின்னா நார்த் அமெரிக்கா, ஸ்டெப்பீஸ் அப்படின்னா யூரேஷியா, யூரோப்ல ஸ்டெப்பா இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பேம்பஸ்னா அர்ஜென்டினா மற்றும் உருகுவே. வெல்ட் அப்படின்னா எங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. டவுன் இருக்கிற காண்டினென்ட்ல ஆஸ்திரேலியா தான் கீழே இருக்கு, டவுன்ல இருக்கு. டவுன்ஸ்னா ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து. Cartographer is one who measures, analyze and interpret the geographical information to create map and chart for the political, cultural and educational purpose. அப்போ கார்டோகிராஃபர்னா யாருன்னா மேப்பை வரையக்கூடியவங்களுக்கு பேர் வந்து கார்டோகிராஃபர். மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பொலிட்டிக்கல், கல்ச்சுரல் மற்றும் எஜுகேஷன் ரீதியா வந்து மேப்பை வந்து டிரா பண்றது. நம்மளுடைய இந்தியாவுடைய மெயின் லேண்டு கடல் பகுதி தீவு பகுதி இல்லாம மெயின் லேண்டுன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்ல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட். ஃப்ரம் 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாஞ்சிடியூட். இப்போ டிகிரினா என்ன, மினிட்ஸ்னா என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்து நம்ம உடல்லயும் 3 ரிமோட் சென்சிங் ஆர்கன்ஸ் இருக்கு. கண்ணு பாக்குறதுக்கு, ஐஸ் ஆஃப் சைட். நோஸ் அப்படின்னா ஸ்மெல் பண்றதுக்காக. இயர் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் ஹியரிங், காது கொடுத்து கேட்கறதுக்காக.
இப்போ ரிமோட் சென்சிங் அப்படின்றது எய்தர் பாசிவ் ஆர் ஆக்டிவ். இப்போ ஆக்டிவ் சிஸ்டம்ஸ் எமிட் தேர் ஓன் சோர்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி சச்சஸ் ரேடார் வேரியஸ். பாசிவ் சிஸ்டம் அப்படின்னா சன்லைட். அப்போ சென்சிங் ரிமோட் சென்சிங்ல ஆக்டிவ் பாசிவ் இருக்கு. இங்க வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ரேடார் கொடுத்துருக்காங்க. பாசிவ்னா வந்து சூரிய ஒளி. இப்போ people cannot be tracked generally by satellite or aerial photograph. They can be tracked by their mobile phone signals. அவங்களை நம்ம எப்படி ட்ராக் பண்றோம் அப்படின்னா வந்து மொபைல் ஃபோன் சிக்னல்ஸ் வச்சு தான் ட்ராக் பண்றோம். ஆரவல்லி மலைத்தொடர் தான் இருக்கிற மடிப்பு மலைகள்ல மிகவும் பழமையான மலை. அப்போ இளமையான மடிப்பு மலைக்கு எடுத்துக்காட்டு இமயமலை. இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் புக்ல நீங்க பார்த்தது தான். நம்ம 11th கண்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது பாருங்க, இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இரும்போடைய ஓர்ஸ் ஃபார்ம் ஆஃப் அயன் ஓர்ஸ் மஹி மஹிலிசின் ஞாபகம் வச்சுக்கோங்க. மஹிலிசி அப்படின்னா எம்ஏனா மேக்னடைட் 72.4%, ஹெமடைட் அப்படின்னா 69.9%, ஜியோதைட் ஜின்றது 62.9%, லிமனைட் அப்படின்றது 55%, அடுத்து சிடரைட் அப்படின்றது 48.2%. The first hydroelectric power station in India was established at Darjeeling 1897. முதல்ல வந்து ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா டார்ஜிலிங் 1897. ஃபர்ஸ்ட் காட்டன் டெக்ஸ்டைல் மில் எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொல்கத்தால 1818ல ஃபோர்ட் க்ளோசர்ல கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில் நீப்பான்றது நீப்பா நகர் பர்ஹான்பூர் எங்கன்னா மத்திய பிரதேசத்துல. இந்தியாவுடைய முதல் பேப்பர் ஆலை எங்க கொண்டு வந்தாங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல சிரமப்பட்டு கொண்டு வந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1812ல செராம்பூர். சென்னையை வந்து ஆசியாவின் டெட்ராய்ட்னு சொல்லுவாங்க, ஏன்னா இங்க அதிகப்படியான ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கிறனால. The state of Meghalaya has no railway network. மேகாலயா மாநிலத்துல எங்கேயுமே ரயில்வேக்கான நெட்வொர்க்கே கிடையாது. Three scientists, Saul Perlmutter and Brian Smith, Adam Rice won the Nobel Prize in Physics 2011. இவங்க வந்து 2011ல நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா யூனிவர்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்பேண்டிங் அண்ட் பிக்கிங் அப் ஸ்பீட், நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கு வேகமா அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்காக 2011ல. வீனஸ் இஸ் ஹாட்டர் தென் மெர்க்குரி. அப்போ புதன்கோளை விட வெள்ளிக்கோள் வந்து மிகவும் வெப்பமா இருக்குன்றாங்க. ஏன் வெப்பமா இருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற வாயு வந்து இங்க அதிகமா இருக்கிறனாலதான். வீனஸ் ஹாஸ் அன் அட்மாஸ்பியர் விச் இஸ் திக்கர் அண்ட் மேட் அப் ஆஃப் ஆல்மோஸ்ட் என்டையர்லி கார்பன் டை ஆக்சைடு. எவ்வளவு பர்சன்டேஜ் கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னா 98% வந்து கார்பன் டை ஆக்சைடு வெள்ளி கோள்ல இருக்குது. அடுத்து இந்த அப்போலோ 11ல ஒரு ரீட் விட்டுக்கோங்க. அட்லாண்டிக் ஓஷன் இஸ் வைடனிங் அட் எஸ்டிமேட்டட் ரேட் ஆஃப் 1 to 10 சென்டிமீட்டர் இயர். இந்த அட்லாண்டிக் கடல் வந்து ஒரு வருடத்துக்கு 1 to 10 சென்டிமீட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா விரிவடைஞ்சுட்டே போகுது அப்படின்றாங்க. What many of zones is nothing but subduction zone. அப்ப subduction zone அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுடைய கண்ட பகுதி கான்டினென்ட், இது வந்து கடல் பகுதி ஓஷியானிக். இந்த ரெண்டு தட்டுக்களும் மோதுது, ஒன்னு அடர்த்தியா இருக்கும், ஒன்னு அடர்த்தி கம்மியா இருக்கும். இப்ப ரெண்டும் மோதும் போது சமனா இருந்தா ரெண்டு பேரும் ஈவலா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு தட்டு இன்னொரு தட்டு மோதும் போது ஒரு தட்டு உள்ள போயிடும். அப்ப தட்டு இப்படி உள்ள போகும்போது என்ன உருவாகும் அப்படின்னா இந்த இடத்துல சப்டக்ஷன் ஜோன் ஒரு ஜோன் உருவாகும். இந்த இடத்துல வந்து எரிமலை வெடிக்கிறது, நிலநடுக்கம் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இங்கதான் உருவாகும். அகழிகள் உருவாகுறது, இதெல்லாம் கண்ட பகுதியும் கடல் பகுதியும் இருக்கக்கூடிய தட்டுகள் ஒன்னோட ஒண்ணு மோதும் போது ஒரு தட்டு இன்னொரு தொட்டோட மோதும் போது கீழே போயிடும். அந்த ஜோனுக்கு பேரு சப்டக்ஷன் ஜோன். அதுக்கு பேர் தான் வட்டாடி பெனியாஃப் அப்படின்றாங்க. அடுத்து முன்னே பார்த்தோம் ஏஞ்சல் ஃபால்ஸ் பார்த்தோம். ஒகேனக்கல் ஃபால்ஸ் தர்மபுரி தமிழ்நாட்டுல இருக்கு. இதுதான் வந்து இந்தியாவின் நயாகரா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோட்டோபாக்சி அப்படின்றது ஈக்வேடார் அப்படின்ற நாட்டுல இருக்கு. உலகத்திலேயே மிகவும் அதிக அளவுல ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு எரிமலை எதுனா ஈக்வேடார் நாட்டுல உள்ள கோட்டோபாக்சி. இந்தியால பாரன் ஐலண்ட் பார்த்த மாதிரி ஈக்வேடார்ல இருக்கக்கூடிய கோட்டோபாக்சி. 70% மனிதனுடைய மூளையில என்னதான் இருக்குன்னா வந்து தண்ணி தான் இருக்கு. வேர்ல்டுலே வந்து பெரிய பனியாறு எதுனா லாம்பர்ட் பனியாறு, லாம்பர்ட் கிளேஷியர்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்குன்னா அண்டார்டிகால இருக்கு. 96 கிலோமீட்டர் வந்து வைடராகவும்
435 கிலோமீட்டர் லாங்கா இருக்கு. இதோடைய டீப்ன்றது 2500 பாத்துக்கோங்க. 263 நதிகள் எய்தர் கிராஸ் ஆர் டெமார்கேட் இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுடைய எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய நதிகள் எத்தனை இருக்குன்னா 263 இருக்கு. There is a life cycle for oceans too called Wilson cycle. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி கார்பன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிள்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி பெருங்கடலுக்கு சுழற்சி இருக்கு. அதுக்கு பேர் வில்சன் சைக்கிள். டோப்சோன் யூனிட் அப்படின்னா வந்து ஓசோனை பத்தி மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டா நம்ம சொல்லலாம். அப்போ சூரிய ஒளி வந்து நம்ம பூமியில வந்து படுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்? 8.8 நிமிடம் 20 நொடி எடுத்துக்கும். ஐசோபார், பார்னா பிரஷர்னு பார்த்தோம். an imaginary line connecting the place of uniform atmosphere pressure reduced to mean sea level. The wavy structure of the jet stream is represented by a Rossby wave. ஜெட் காற்றுகளால ஒரு வேவ்ஸ் அலைகள் மாதிரி வானத்துல கிரியேட் ஆகும். அதுக்கு பேரு ராஸ்பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹைக்ரோமீட்டர் அப்படின்றது மீட்டர்னால ஏதோ ஒரு விஷயத்த மெஷர் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இது எதை மெஷர் பண்ண போகுதுன்னா ஈரப்பதத்தை மெஷர் பண்ண போகுது. எர்த்வார்ம் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபார்மர். ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய அந்த மக்கி போன குப்பைகளை வந்து நன்கு சாப்பிட்டு அது ஆர்கானிக் வேஸ்டா நம்மளுக்கு தரனால. The forest of Silent Valley National Park in Kerala, Western Ghats are last remaining tropical evergreen forest in India, part of Nilgiri biosphere. நம்ம பார்த்தோம் பசுமை மர காடுகள் அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கும். அதுல என்ன நேஷனல் பார்க் இருக்குன்னா கேரளால இருக்கக்கூடிய சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். மார்க் ட்ரில் அப்படின்னா பிராக்டிஸ் ஆஃப் சம்திங் தட் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். அப்போ மார்க் ட்ரில்ல நம்ம வந்து என்சிசில கூட ட்ரில்லிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர்ல எதனா ஒன்று வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபூல்ஸ் கோல்டு, முட்டாள்களின் தங்கம்னு சொல்லக்கூடியது என்னன்னா பைரைட் ஆஃப் ஐரன் சல்ஃபைடு. பைரைட் ஆஃப் ஐரன் சல்ஃபைடு ஏன் அப்படின்னா சிமிலர் இன் ஷேப் அண்ட் கலர் ஆஃப் ஒரிஜினல் தங்கம் மாதிரி இருக்கக்கூடியது இந்த பைரைட் ஆஃப் அயர்ன் சல்ஃபைடு. நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தா லார்ஜஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர் பிளான்ட் எங்க இருக்குன்னா சகாரா பாலைவனத்துல நூர் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அடுத்து இது பாருங்க, பிரைமரி அப்படின்னா ரெட் காலர் ஜாப், செகண்டரினா ப்ளூ, டெர்ஷரினா பிங்க், குவாட்டர்னரினா ஒயிட், குயினரினா கோல்டு. RBPன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரெட்டு, ப்ளூ, பிங்க், ஒயிட், கோல்டு காலர். போமோலாஜினா எதை பத்தி படிக்கக்கூடிய படிப்புனா பழங்களை பத்தி படிக்கக்கூடிய படிப்பு. வளரிகல்ச்சர் அப்படின்னா காய்கறிகளை பத்தி படிக்கக்கூடியது. ஃப்ளோரிகல்ச்சர்னா ஃபிளார்ஸை பத்தி ஃபிளார் கல்டிவேஷன். செரிகல்ச்சர்னா சில்க் வார்ம். மோரிகல்ச்சர்னா மல்பெரி இலைகள் பத்தி படிக்கிறது. Vaishali is established as a republic by 6th century BC prior to the birth of Gautama Buddha. 563 making the world first republic. உலகத்திலே முதன்மையான குடியரசு எதுன்னு பார்த்தா இந்த வைஷாலி தான். எப்போ தோன்றுச்சுன்னா 6th century BC-லே. India is the only one country which has reached to Mars first attempt. முதல் அட்டெம்ப்ட்லேயே மார்ஸ்ல போன நாடு நம்ம தான். ஆனா மார்ஸுக்கு போன 4வது நாடு நம்ம தான். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்ஸுக்கு போன உலக நாடுகளே 4வது நாடு இந்தியா. ஆனா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் நல்லா படிங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.